all, hope you're doing good. So today we are in the second episode of my video podcast #Inside Out with Divya, and on my guest seat என் கூட இருக்கிறது வந்து there are two amazing human beings. So they are identical twins and நிறைய விஜய் டிவி ஷோஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க and they are casting directors as well. And they have Twin Heart Entertainment. இன்னார் நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க யாருன்னுட்டு. So we have Arun Arvindana here and நான் இந்த பாட்காஸ்ட்டுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். ஓகே, அண்ட் பிஃபோர் வி ஸ்டார்ட், யூஸ்வலாக நம்ம வந்து இவங்க கிட்டலாம் போய் ரீச் அவுட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அப்படி இப்படி பார்க்கும்போது நான் யூஸ்வலாக வந்து பாப்புலராக இருக்கவங்ககிட்ட கேட்க மாட்டேன், ஏன்னா மோஸ்ட்லி பெய்ட் கொலாபரேஷன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஓகே ஆஹா எவ்வளோ கேட்பாங்க தெரியலையே அப்படியே இருந்துச்சு. ஸோ சரி ஒரு ஷார்ட் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டேன். இப்போ இவங்க வந்து உட்கார்ற வரைக்கும் தே டிடன்ட் ஆஸ்க் மீ எவ்வளோ அமௌண்ட்டு, அவங்க அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வராங்க, எங்களுக்கு இதுதான் ஆதாயம், எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி தே டிடன்ட் ஆஸ்க் எனி அவுட்புட். நான் வந்து இது வந்து நான் சொசைட்டிக்காக இது பண்ண போகிறேன்னா அப்படின்னு சொல்லும்போது யூ ஜஸ்ட் saw the cost and you were like ஓகேம்மா பண்ணலாம் டன் அப்படின்ற மாதிரி. அண்ட் நான் கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி உங்களோட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது யூ ஆர் டெல்லிங் முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப வீட்டுக்கு அடங்காத பசங்களாக இருந்தோம், எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் கொடுத்த பெரிய பரிசு எது அப்படின்னா வந்து கொஞ்சம் நிறைய பேர் சுற்றி இருக்கவங்கலாம் வந்து பசங்களை பற்றி நல்லா சொல்கிறது, எங்களுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் டு யுவர் அம்மா. ஸோ யூ ஹவ் raised two people அண்ட் எவ்வளோ மேலே போனாலும் கால் தரையிலே இருக்குது. ஸோ ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ இன் பர்சன். நன்றிகள். இந்த விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறதே வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு வந்து உங்களை பற்றி ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது என்னடா தினமும் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரியே இருக்காங்களே, ஆனால் உள்ள உங்களுக்கு தெரியும் உள்ள என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே. ஸோ லெட்ஸ் கீப் திஸ் கான்வர்சேஷன் ரா. ஏதாவது ஒரு 4 பேர் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப் வந்து அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா ஐ திங்க் திஸ் இஸ் த வின் ஃபார் த ஷோ அப்படின்ற மாதிரி. ஸோ குட்டி ஐஸ் பிரேக்கர் மாதிரி வீல் ஹாவ். உங்களுக்கு மாற்றி மாற்றி உங்களுக்குள்ளே என்ன ரொம்ப பிடிக்கும்? அவனோட ப்ரொஃபஷனலிசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவனோட ரொம்ப பியூர் ஹார்ட்டட், யாருக்கிட்டையும் எதுவும் ஒரு வேணுங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு பேசவே மாட்டான். அப்புறம் வந்து மனசில் பட்டதை ரொம்ப ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்லுவான். ஏன்னா இன்றைக்கி அதுதான் நிறைய பேர்கிட்ட கிடையாது. ஏதாச்சும் பாசிட்டிவ் இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஆதாயம் மட்டுமே பார்க்குறவங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட ஒன்று ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவரை நம்ம ஹர்ட் பண்ணிட்டா நம்ம ஒன்று கேட்கும் போது அவர் பண்ண மாட்டாங்க. பட் இவனுக்கு அப்படி கிடையாது. நான் உண்மையாக இருக்கேன், நான் நேர்மையாக இருக்கேன், அவங்க என்கிட்ட இல்லைனாலுமே அவங்க கூட நான் இருப்பேன்னு நினைக்கிற ஒரு மனசு. அண்ட் அதை தாண்டி எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் என் கூட இருப்பாங்கிற கான்ஃபிடென்ட்டாக அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ அதுதான் இப்போதைக்கு நீங்கள் கேட்டோன்னா மைண்டுக்கு வர விஷயங்கள் அவனை பற்றி. அண்ட் இவனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எதுக்குமே நோ சொல்ல மாட்டான். அதாவது ஹெக்டிக் ப்ரெஷரில் பயங்கர பீக்கில் இருந்தாலும் திடீர்னு ஒரு கமிட்மெண்ட் இல்லை யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று கேட்குறாங்க இல்லை ஒரு பண்ணணும்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அதையும் இன்வால்வ் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு ஒர்க்காக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் வே ஆஃப் பீப்புள் ஹேண்ட்லிங், இது யார் மனசையும் புண்படுத்த மாட்டான். எதுக்குமே வந்துட்டு யாரையுமே வந்துட்டு குறை சொல்ல மாட்டான். எல்லாரையும் அவனுக்கு பிடிக்கும் அண்ட் எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் மூலமாக தான் என்னையும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ எனக்கு இவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் லைஃப்பில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இவன் டிசைட் பண்ணுறது. அண்ட் என்னை மிரட்டிலாம் பண்ண வைக்க மாட்டான். பட் இது பண்ணால் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே அந்த வழியில் தான் நான் போவேன். ஏன்னா அது என்றைக்குமே தப்பானது கிடையாது. எங்கள் லைஃப் நல்லா போயிட்டுருக்கிறதுக்கும் நாங்கள் இப்படி சொசைட்டிலையும் எங்கள் வீட்லேயும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் 99% இவன் தான் காரணம். அந்த 1% ஃபெயிலியருக்கும் அவன் தான் காரணம். இப்படிதான் சின்ன வயசுல இருந்தேவா இல்ல யூசுவலாவே வந்து பிரதர்ஸ் வளரும், அது இல்லாம உங்களுக்கு அண்ணா இருக்காங்க இல்லையா? ஸோ உங்களோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா வளர்ந்துருப்பீங்க. ஸோ அப்படி சின்ன வயசுலேருந்தே அப்படி தானா இல்லை ஒரு பாயிண்ட்ல அது மாறிச்சு? சின்ன வயசில் நாங்கள் வந்து நிறைய தப்பு பண்ணுவோம், கேட்டுத்தனம் பண்ணுவோம். ஸோ அப்போ நாங்கள் கூட்டாளியாக ஒன்றானனால இன்றைக்கி நாங்கள் நல்லது பண்ணுறது சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே க்ரைம் பார்ட்னர்ஸ் மாறிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் ஒரு க்ரைம் பார்ட்னர் இருப்பான், அப்புறம் காலேஜ், அப்புறம் வேலை செய்கிற இடத்துல. ஏன்னா பிறந்ததுலேருந்தே என் க்ரைம் பார்ட்னர் இவன் தான். என்னை பற்றின எல்லா உண்மைகளும் அவனுக்கு தெரியும். ஸோ வந்து அதனால் வந்து நான் ரொம்ப அவனை விட்டுட்டு நான் நவுந்து போனால் என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். அப்படின்னால அப்படியே தான் தாங்கிட்டே தான் இருக்கும். அந்த இது எப்படின்னா ஒன்றா பிறந்ததுனால மாற்றி மாற்றி பாராட்டிக்கிறது அப்படி கிடையாது. ஆக்சுவலி அவன் ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ நம்ம வந்து எல்லா டைமும் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னா நம்ம யாரோ ஒருத்தவங்க தோல் சாயறதுக்கு ஒரு ஜீவன் வேணும். ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு இணையர் இருப்பாங்க, அது ஓகே. பட் சின்ன வயசில் தான் சொன்னேன், நாங்கள் ஒரு ஆவரேஜ் தான் படிப்பில்.
ஸ்போர்ட்ஸ்லாம் பெருசாக கிடையாது. ஸோ எல்லாருக்கும் கைத்தட்டலாம் கொடுக்கும்போது நாங்கள் கைத்தட்டிட்டு தான் இருந்திருக்கோமே தவிர எங்களுக்கு யாரும் பாராட்டினது கிடையாது. பாராட்டினது கிடையாதுன்னா நடந்துக்கல, அதுதான் நாங்கள் வந்து நடந்துக்கிறது கிடையாது. ஸோ எங்களுக்குள்ள தான் எல்லா உலகமே இருக்கும். ஒரு சின்ன விஷயம் வந்து பண்ணாலும் இவங்ககிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஜிவுன்னு ஏறும், இதுவே நமக்கு பெருசுறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பகிர ஆரம்பிச்சது, அப்படியே பழக ஆரம்பிச்சது தான். இப்போ என்னை பற்றி அவன் ஒரு 10 விஷயம் சொல்கிறான்னு சொன்னால் இத்தனை வருஷ வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு உள்ளான பாண்டிங் அது. சூப்பர். சின்ன வயசுல ஏதாவது கம்பேரிசன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேரோட எங்களை கம்பேர் பண்ணிட்டு ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அண்டு எங்களுக்கு என்றைக்கும் அவங்கள மாதிரி நாங்கள் இருக்குன்னு நாங்கள் நினச்சது கிடையாது. ஏன்னா எங்களை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. பட் அவங்க நிறையா நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல பேர் எடுப்பாங்க. நாங்கள் நல்லா படிக்காமல் மார்க்கே வாங்காமல் கெட்ட பேர் எடுப்போம். ஸோ இதை பீட் பண்ணி பாஸ் ஆகணுங்கிற ரேஞ்சுக்கு தான் எங்கள் வாழ்க்கை ஓடுறதுலேயே எங்கள் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப ப்ராக்டிக்கல். எங்கள் அப்பாவோ அம்மாவோ அண்ணாவோ இது வரைக்கும் எங்களை யாருக்கிட்டையும் கம்பேர் பண்ணதே கிடையாது. என் பசங்க அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணுறாங்க. எங்கள் அம்மா ஒரு வருஷமும் நான் இந்த இப்போ ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு இப்போ 8th-லேருந்து 9th போகும்போது காலையில் அந்த 9th ஸ்டாண்டர்ட் நான் ஃபஸ்ட் டே போவோம்ல, எல்லா வருஷமும் சொல்கிறது உன் வாழ்க்கை உன் கையில், நீ என்ன பண்ணுறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும்னு. அவன் இதை பண்ணுறான், நீயும் பண்ணால் உனக்கு அது கிடைக்கணும் அவங்க சொன்னதே கிடையாது. அதனால வந்து பப்ளிக் சமுதாயம் மற்றவங்க வேணால் கம்பேர் பண்ணியிருக்காங்க, பட் நாங்கள் அது பெருசாக காதில் வாங்கிட்டது கிடையாது. ஆனால் கம்பேரிசன் இருக்கும். ஏன்னா ரெண்டாக இருந்து இப்படி இருக்கீங்களே, அட்லீஸ்ட் ஒருத்தனாச்சும் உருப்பிடலாமேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்குங்கிறத தாண்டி பிள்ளைங்க நல்ல பேர் வாங்கணும், மற்றவங்க முன்னாடி இவன் முட்டாளாக இருக்கிறான், இவனுக்கு அப்படி வந்துடக்கூடாதுன்னு அவங்களுக்கு வருத்தம் இருக்கும். பட் என்னைக்கு பேரண்ட்ஸ் சொல்கிறது நம்ம உடனே கேட்டுக்கிறோம். அவங்க வந்து இன்னொன்று நம்ம வீட்டில் மிரட்டியும் சொல்ல மாட்டாங்க, பாசமாக சொல்லுவாங்க. பாசமாக சொன்னால் நம்மளுக்கு கொம்பு முளைச்சிடும், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் எதுவுமே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். புரியுது. இப்போ இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் இன்க்ளூடிங் மீ, நியூக்ளியர் ஃபேமிலியில் வந்து சர்வைவ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நம்ம வந்து நம்மளோட இன்லாஸ் கிட்ட அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறது, நம்ம தனியாக வளர்ந்துருப்போம், இவங்க தனியாக வளர்ந்துருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும்போது தெர் வில் பி லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ், ஒப்பீனியன் கிளாஷ் ஆகும் எல்லாமே. இதில் உங்கள் 2 பேரோட ஒய்ஃபை, வைஷுகா பிரியாக்கா, இவங்க எல்லாரும் வந்து ஒரே இடத்துல உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, உங்கள் 4 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, அப்புறம் இன்னும் அண்ணா அண்ணி அவங்க அம்மா மேபி உங்களுக்கு இதெல்லாமே ரியலைஸ் ஆகாம கூட இருக்கலாம். அப்படியே நார்மலாக போயிட்டு இருக்கோம், அப்படியே நல்லா தானே போகுது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது வேலைக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ உங்களுடைய தாட் என்ன அதை பற்றி? சரி, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்கல்ல எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்கல வந்தாங்கன்னு சொல்லிட்டு, இது ஆக்சுவலி எதிர்பார்க்குற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம அந்த காலத்துலலாம் திண்ணை இருக்கும், திண்ணையில் உட்காந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வீட்டில் இருக்கிற லேடி வருவாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து இன்னொரு ஆன்ட்டி வந்து உட்காந்து பேசுவாங்க. ஏன் அவங்க பேசுகிறாங்கன்னா ஜஸ்ட்டு நேரத்தை கடத்துறது கிடையாது, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க வேலை செஞ்சு டயர்டாக இருப்பாங்க. அந்த டயர்டெல்லாம் மறந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது தான் புது விஷயங்கள், புத்துணர்வு எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம யதார்த்தமாக பண்ண ஒரு விஷயந்தான். நாங்கள் அதை தினம் தினம் எங்கள் வீட்டில் எங்கள் லைஃப்பில் நாங்கள் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம். இன்றைக்கி இன்னொரு தேர்ட் பர்சன் நம்மக்கிட்ட சில விஷயங்கள் கேட்க போகிறாங்கன்னா அங்கே நாங்கள் பேசின விஷயங்களை தாண்டி புதுமையாக ஒரு விஷயம் கிடைக்க போது, புத்துணர்ச்சி இன்னும் அதிகமாக கிடைக்க போகுது. ஸோ அதனால தான் மணி எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான், மெமரி ஷேரிங்காகவும் மெமரி ரீகலெக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இதே தான் எங்கள் வீட்லேயும் தினம் தினம் நடக்கிறது. எப்படி அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு கேட்டால், மேபி அவங்க நியூக்ளியர் ஃபேமிலியில் தான் இருந்து வளர்ந்து வந்தவங்க. அப்படி நியூக்ளியர் ஃபேமிலியில் அப்பா அம்மா கூட பிறந்த அந்த ஒரு பர்சனோடையே பழகினவங்க ஒரு இடத்துக்குள்ள தினம் தினம் 5லேருந்து 6 பேர் இவன் பேசி இங்கே சிரித்து, அங்கே போனால் அவங்க ஒன்று சொல்லி அங்கே சிரித்து டெய்லி எனர்ஜெட்டிக்காக இருக்கும் போது ஆப்வியஸாக அடாப்ட் ஆகிடுவாங்க. அண்ட் எங்களுக்கு ஏன் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியலன்னா, நான் வளர்ந்ததுலேருந்தே என் கூடவே ஒரு கம்பெனியன் இருக்கான். நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாகவே தான் என்னுடைய லைஃபே வந்து ஒரு ஜாயின்ட் என்ன சொல்லுவாங்க, என்ன பார்ட்னர் அது கம்பெனிலாம் ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் தான் நான் பிறந்ததே. ஸோ அப்படி இருக்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. அதை நாங்கள் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணோம், அவங்க ஹாப்பினஸ் டபுளாக கிடச்சிச்சு, அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. அந்த இன்னொரு விஷயம், லைஃப்பில் வந்து மணி சம்பாதிக்கிறத தாண்டி மக்களை சம்பாதிக்கிறது சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து நாங்கள் வரும்போது எது சந்தோஷங்கிறது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு புரிதல் இருந்துச்சு. அது வளர வளர வந்து நாமளும் அப்படி இருந்தால் எங்களுக்கு அது ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதுதான் இப்போ ஆப்வியஸாக சொல்லுவாங்க, உங்களுக்கு நீங்கள் ஒன்றா இருக்கீங்க அதனால எல்லாம் அப்படி இருக்குது, எங்களுக்கு அப்படி முடியுமா? நான் நியூக்ளியர் ஃபேமிலி தான் இருக்கேன்னா அது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கீங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ அப்பா அம்மா இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ நமக்கு இன்டர்வியூ வந்து மதியானம் 1லேருந்து 2 o'clock வரைக்கும் போகுது. 2 மணிக்கு நிலனோட ஸ்கூல் முடிஞ்சிடும். நவிலனும் பிரியாவும் குரோம்பேட்டில் அவங்க வீட்டில் இருக்காங்க. நிலன் தனியாக இப்போ வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் இருக்கு. வைஷு இன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, போயிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா,
நான் ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும் பட்சத்தில் எங்கள் அம்மாவுக்கு கால் போய் எங்கள் அம்மா கூப்பிட்டுக்கலாம், பிரியா கூப்பிட்டுக்கலாம். அண்டு நாங்கள் பழகி இப்படி இருக்கிறதுனால எங்களை பார்த்து எங்களை நேசிக்கிற ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் உரிமையாக கேட்கலாம். யார் வேணாலும் அடுத்த 2 ஹவர்ஸ்க்கு நிலனை ஜாலியாக சந்தோஷமாக என்கேஜ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நியூக்ளியர் ஃபேமிலிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்கள் வேலைகளை விட்டுட்டு இந்த சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் தான் ஓடணும். புரியுதா? அந்த ப்ரெஷர் உங்களுக்கு ட்ரிபிள் த மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் லைஃப்பை சுமூகமாக ஸ்மூத்தாக போகிறதுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. புரியுது அதுதான் புரியுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? குட்டி குட்டி நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு தாட் தான். ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போகணும், வயசுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, தலைவலியாக இருக்குது, படத்துக்கு போகணுன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் போகணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா அப்படியே பழகிட்டோம். இப்போ வயசுக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்னா, சரி வயசு வேண்டாம் நம்ம 4 பேரும் போகலான்னு சொன்னால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். சரி வயசு எப்போ ரெடி ஆகிறாங்களோ, வயசுக்கு எப்போ ஓகேயோ அப்போ போகலாங்கிற டிசிஷனை எடுக்க ஆரம்பிச்சிட்டா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வராது. அப்போ வந்து பிரியாக்கா வந்து ஷீல் அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க புரிஞ்சுக்காம தான் இருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்த இதுலேருந்து அந்த அடாப்ட் ஆகிற வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. சரி அப்போ நம்ம 2 பேரும் போகலாமான்னு. பட் பிரியாவுக்கு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாலும் தெரியும், எதுனாலும் அருண் இல்லாமல் நான் வரமாட்டேன்னு நல்லாவே தெரியும். ஸோ நாங்கள் இது வரைக்கும் ஒரு vlog-ஏ நாங்கள் போட்டிருப்போம். இது வரைக்கும் நான் 2 times தான் நான் வெளியில் தனியாக போயிருக்கேன். அதையும் ஒரு vlog-ஆக எடுத்து அந்த வீடியோ பார்க்கும்போது நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். அருண் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி வயசு எடுத்துருக்கோம், நான் ஃபீல் பண்ணுற ஃப்ரீயாக எடுத்துருக்கோம். ஸோ அது உண்டு தான். அது வந்து பார்க்க நிறைய பேருக்கு கிரிஞ்சாக தான் தெரியும். ஓவராக பண்ணாதீங்கன்னு. நான் இப்பவும் சொல்கிறது இது எங்களோட ஆப்ஷன். ஸோ பிரியா வந்து ஒரு டைமுக்கு மேலே வந்து பிரியா சொல்லுவாங்க, நான் படத்துக்கு பேசியிருந்தேன் இல்லையா, நான் வயசுகிட்ட பேசினேன், வயசுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம வந்து நாளன்னைக்கோ இல்லை வீக்கெண்ட்லேயோ போய்க்கலான்ட்டு. அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி போகணுன்னு சொன்னாங்கன்னா அடுத்த செகண்ட் நான் சொல்லுவேன், ஏன் எல்லாரும் போன மாதிரி பண்ணலாமே. அப்போ புரிஞ்சுக்க வைப்போம். புரிஞ்சுக்கலன்னா புரிஞ்சுக்க வைக்கணும். எதையுமே லைஃப்பில் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொன்னால் அது பிடிக்காம தான் போகும். இங்கே ஃபோர்ஸ் பண்ணுறதை தாண்டி நாம் 2 பேர் போகும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட நம்ம 4 பேராக போகும்போது சந்தோஷம் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி காமிச்சிட்டோன்னா அவங்க அந்த 4 தான் விரும்புவாங்க. ஸோ லைஃப்பில் என்றைக்குமே வந்துட்டு அதை கற்றுக்கிற விஷயந்தான். இப்போ எனக்கு வேண்டாம் முடியாதுன்னு சொல்கிறத தாண்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கும்போது இதுலேருந்து இது இன்னும் பாசிட்டிவாக இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்கும்போது நம்ம அதை எடுத்து. இப்போது நம்ம வெளில ஏன் போகிறோம், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறோம், வெளில போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ நிலன் வந்து இப்போ நாங்கள் மாலுக்கு அழைச்சிட்டு போனால் 2 குடுகுடுன்னு ஓடி போய் வயசு கையை பிடிச்சோம். ஸோ பிரியா அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பிரியாவுக்கு ஷாப்பிங் பண்ண ரொம்ப பிடிக்கும், விண்டோ ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்ப்பாங்க. அப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா போகும்போது என்ன ப்ளஸ்ஸுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 2 to 3 times போனாலே அது தெரிஞ்சிருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கான விஷயங்கள் பேலன்ஸ் ஆகும்போது அதில் ஈஸியாக சிங்க் ஆகிடுவாங்க. புரியுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போது எண்ட் யூசர் நான் பார்க்குறேன் அப்படின்னா, நான் இங்கே ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் வரும், ப்ரைவசி இருக்குமா? ப்ரைவசிங்கிறது வந்து நிறைய பேர் இருக்கிற இடத்துல ப்ரைவசிங்கிற ஒரு விஷயம் சத்தியமாக இருக்காது. பட் எது ப்ரைவசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மொபைலை யாரும் எடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று, நீங்கள் சொல்கிற சோக்கால் ப்ரைவசி என் மேலே இருக்குது, இல்லை உள்ள நான் நிறைய விஷயங்கள் யாரும் பார்த்துடக்கூடாத அளவுக்கு நான் பண்ணுறேன்னா ஓகே. எனக்கு என் மொபைலில் யார் பார்த்தாலும் கவலை இல்லைன்னு சொன்னால் எனக்கு அந்த ப்ரைவசிங்கிற ஒரு விஷயம் இல்லை. நான் ப்ரைவசின்றது மீன் பண்ணுறது வந்து இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க, இப்போ வந்து இவங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வந்து ஜாலியாக சிரிச்சு சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி நாங்களாம் வந்து ரூம்குள்ளலாம் சண்டை போட மாட்டோம், ஹாலில் சண்டை போடுவோம், பார்த்துக்கோங்க. நான் அதான் சொன்னேன், நாங்கள் வளர்ந்த விதத்தில் இப்போ நான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னா உண்மையிலே எங்கன்னா அந்த ஈகோ ப்ரெஸ்டீஜ் பக்கத்து வீட்டுக்கு கேட்டுறக்கூடாது, ஏன் அவங்க முன்னாடி என்ன திட்டினீங்க எனக்கு ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. இப்போ ரீசெண்டாக வந்து நானும் இவனும் அடிச்சுக்கிட்டோம். எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக எங்களை வந்து திட்டினாங்க. எதுவாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு முன்னாடி அது வந்து ஒரு பெரியவங்களாக அவங்க பண்ணுறது தான். பட் எங்கள் அம்மா வந்து இப்படி அடிச்சுக்கிட்டே வந்த பொண்டாட்டி என்ன நினைக்கும் அப்படி கேட்டாங்கன்னு சொன்னால் நான் அப்போ யோசிக்கலாம், சரி நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை அவங்க வந்து ஏன் பார்க்க வைக்கணும்னு. பட் அம்மா ப்ராக்டிக்கலாக அவங்க என் ஒய்ஃப் புரிஞ்சுக்கணும் நாங்கள் ஏன் சண்டை போட்டுக்கிறோம். அப்போ பிரியாவும் வைஷல் தான் வந்து சொன்னாங்க, இது ஒரு விஷயமே இல்லைங்க, ஏங்க இதை எடுத்துக்கிறீங்கன்னு. நான் அந்த இடத்துல நான் யார் தெரியுமான்னு யோசிச்சேன்னு சொன்னால் தான் இந்த விஷயத்த பக்கத்து ரூமில் இருக்கிற இவனுக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் தெரியக்கூடாது, ஆப்போசிட் ரூமில் இருக்கிற அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு. ஸோ நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால எதுக்கு ப்ரைவசி வேணுமோ ஆப்வியஸ்லாக அவங்களே அதுக்குள்ளே வரமாட்டாங்க, அவங்களே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இப்போ சொல்ல போகிற சில டைம் மேக்ஸிமம் நானும் பிரியாவும் எதுவும் கான்வர்சேஷன் போச்சுன்னு சொன்னால் அம்மாவும் சரி வைஷும் சரி அருணும் சரி எடுத்தோன்னு உள்ளே வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுங்கிறது நல்லாவே தெரியும். அவங்க மூக்க நுழைக்கும் போது தான் சண்டைகள் வந்து பெருசாகும், புரிதல் இல்லாமல் போகும். எங்ககிட்ட புரிதல் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னா அந்த பெரியவங்க எது சொல்லணுமோ என்ன நினச்சிருவாங்கன்னு எங்கள் அம்மா யோசிக்க மாட்டாங்க.
என் பிள்ளையா இருந்தாலும் சரி, வெளிலேருந்து வந்த மருமகளாக இருந்தாலும் சரி, 2 பேரும் தப்புனா தப்பு, சரினா சரி. அவங்க 2 பேரும் ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்கிறதுனால அந்த ப்ரைவசிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு பெருசாக தெரியல. மேபி பிள்ளைங்க வளர்ந்து அவனுங்களுக்கு இது பிடிக்காம அவனுங்க ப்ரைவசி எதிர்பார்த்து அதனால ஒரு கிளாஷ் வருமானு கேட்டால் அது ஃப்யூச்சரில் தான் தெரியும். அது வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பக்குவத்தை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுது. இப்போது நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட பிரதர்ஸ் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். மாமியார் ஆகட்டும் இல்லை பொண்ணோட அம்மாவாகட்டும் யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது பண்ணுங்கப்பா, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நல்லதுக்கு தான் சொல்லுவேன் அப்படிம்பாங்க. ஒரு சில விஷயம் நல்லாவும் போகலாம், ஒரு சில விஷயம் தப்பாகவும் போகலாம். பட் நிறைய இடத்துல வந்து we have heard people taking control. ஆமாம். சரியா? ஆனால் நீங்கள் சொல்கிற விதத்தில் அம்மா வந்து she is like a guiding light மாதிரி. ஆமாம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுக்கு ஏதாவது நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிப் இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பசங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் திங் பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்க. சின்ன மருமக, பெரிய மருமக, மூத்தவன் பண்ணுறான், இளையவன் கேட்கணும், அப்படி கிடையாது. யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். எல்லாரையும் சமமாக பார்த்தாலே அங்கே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ சொல்ல மாதிரி இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போகும், ஒரு பொண்ணு வீட்டோடையே இருக்கும். அந்த வீட்டோடையே இருக்கிற பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக இருக்கும்போது வீட்டிலே தானே இருக்கிற, உனக்கு என்ன டயர்டுன்னு கேட்டால் வேலைக்கு போகிற பொண்ணு பண்ணுற அதே ஒர்க்கை தான் இந்த பொண்ணு வீட்லேயும் பண்ணுது. ஆனால் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஹெக்டிக்காக இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. அந்த புரிதல் தான் இங்கே பிரச்சனை, பார்ஷியாலிட்டி. அண்டு சொல்கிற மாதிரி வந்து மூத்தவன் நிறையா சம்பாதிக்கிறான், சின்னவன் சின்ன வேலைக்கு தான் போகிறான். அப்படிங்கும்போது நீ போய் காய்கறி வாங்கிட்டு வா, நீ போய் கடைக்கு போய்ட்டு வா, அவன் வந்து நிறையா சம்பாதிக்கிறான், அவனுக்கே சனி ஞாயிறு தான் லீவ் இருக்குது, உனக்கு என்ன அப்படின்னு கேட்டால் பார்ஷியாலிட்டி. பிரச்சனைகள் அங்கே தான் ஆரம்பிக்குது. டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே அதே ஃபீலிங்ஸ், அதே எமோஷன்ஸ், அதே லைஃப்பை வாழ்கிற ஒரு சக மனுஷன்தான். அவங்களுக்கு அந்த ஆசை பாசம் எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்தீங்கனாலே பாதி பிரச்சனை வராது. அழகாக சொன்னால். அண்ட் ஒன்றே ஒன்று நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னு சொன்னால், இப்போது அந்த சினிமாவில் காட்டுற மாதிரி, சீரியலில் காட்டுற மாதிரி, கல்யாணம் ஆகி புதுசாக வரும்போது அவங்க கேரக்டர் என்ன, அவங்க எப்படி பழகுறாங்கிறதெல்லாம் பார்க்காம, மாமியார்னா நம்ம கெத்தாக தான் இருக்கணும், மருமகள்லாம் நம்ம இப்படி தான் வச்சுக்கணும், என் மகன் கிட்ட அவன் ஒட்டிடக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் இருந்தால் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. இது வயசில் மூத்தவங்களும் பண்ணுற தப்பு தான். எலசாக வந்துட்டு எனக்கு என் அம்மா தான் அம்மா, உங்கள் அம்மா எனக்கு மாமியார் தான், உங்கள் அம்மா இன்னொரு அம்மாவை ஆக முடியாதுங்கிற மைண்ட் செட். உங்கள் அம்மாவை விட இந்த அம்மா வந்து நல்லா பாசத்தை கொடுத்தாங்கன்னா 2 அம்மா, அந்த அக்செப்டன்ஸ் இருந்தால் சந்தோஷம். அந்த ஈகோங்கிறது ஒன்றுமே இல்லாத ஒரு மொக்க விஷயத்தில் ஆரம்பிக்கிறது தான். என் பிள்ளை இட்லிக்கு வெங்காய சட்னி தான் தொட்டுமா, நீ தேங்காய் சட்னி வச்ச, அவன் நல்லா இருக்குன்னு அவன் எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிறது நாளைக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பதவி வரும். இது சீரியலில் டிவியில் பார்க்கும்போது நம்ம ரசிக்கலாம் இல்லை வந்து என்னென்ன சேனலை மாற்றிடலாம். பட் நம்ம வாழ்க்கையில் அதை பண்ணும்போது அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன் வெங்காய சட்னி வச்சுக்கோங்க, தேங்காய் சட்னி வச்சுங்க, ஒரு இட்லி ஒரு பீஸை அதுக்கு தொட்டுங்க, ஒரு பீஸை இதை தொட்டுங்க. அண்ட் அம்மாவும் சரி மருமகளும் சரி 2 சட்னியும் நல்லா இருக்குன்னு நினச்சா போதும். யார் சட்னி நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறது தான் பிரச்சனை. ஆமாம், இதில் மாட்டிட்டு முழிக்கிறது பசங்க தான். சூப்பர் அண்ணா. அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் ஜென்டில் பேரண்டிங் பற்றிலாம் பேசுகிறாங்க. பசங்களை அடிக்காதீங்க, பசங்களை அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, ஆல் தட். அண்ட் நான் அது எப்பயுமே ரொம்ப சப்ஜெக்டிவாக தான் பார்ப்பேன். நான் அது ஒருத்தவங்க வளர்த்துற விதம். நிறைய பேர் ஜென்டில் பேரண்டிங் தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கே தெரியாத அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னுட்டு அந்த மாதிரி. ஸோ பேரண்டிங் விஷயத்தில் இப்போ நீங்கள் போய் நிலனுக்கோ இல்லை நவீலனுக்கோ இதை மாற்றி நீங்கள் ஏதாவது இன்புட் தரும்போது அது பசங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் எப்படி அதை பவுண்டரி செட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நம்மளை விட அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்காங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் குழந்தைங்க வளர்றது இங்கே பெரிய விஷயமே கிடையாது. அந்த குழந்தைங்களோட நாமளும் வளரணும், அதுதான் இங்கே பெரிய விஷயம். நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது, அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து நிலன் நவீலன் வந்து அவங்களோட டிஸ்கஷனே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்கல்ல, வயசுக்கு ஏற்ற பேச்சுங்கிறது ஒரு ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நிறையா சொல்லுவாங்க. இன்றைக்கி அது எப்படி ஆயிடுச்சுன்னா அது ஃபேன்சி ஆயிடுச்சு. என் பிள்ளைக்கு என்னெல்லாம் தெரியுமா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணுவான்னு. ஓகே, அட்வைஸ் பண்ணுறதுலாம் நல்ல விஷயந்தான், அது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது ஓகே. ஆனால் அதுவே அந்த வயசுக்கு மீறின தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தால் ஒரு பேரண்ட்டாக நீங்கள் கண்டிக்கணும். சரி, அடிக்காததுங்கிறது நான் ஒரு ஜெனரல் பேரண்டிங் பற்றி பேசுகிறேன். குழந்தைங்களை அடித்து வளர்ப்பது தப்பு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தா எங்கள் அம்மா என்ன அடித்ததெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ வளர்ப்பு முறைங்கிறது அந்த வீட்டில் இருக்கிற நடைமுறையை பொறுத்து தான் இருக்குது. அது ஒரு சிலபஸ்குள்ளே கொண்டு போய் பண்ணால் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நான் படிக்கிறது என்னுடைய நாலேஜ் டெவலப் ஆகும், பட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் என்னுடைய வாழ்க்கையை அழகாக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே பேரண்டிங்கிறது ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குருவிகளோட வாழ்க்கை பொறுத்து. ஸோ நவீலன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவன் வந்து ரொம்ப மெச்சூர்ட், அவனோட பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும், கிறிஸ்பாக பேசுவான், தெளிவாக சொல்லிடுவான்.
நிலன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்னோசென்ட். அவன் வந்து மனசளவில் அவன் அப்பன மாதிரியே அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பிரசிவ். அப்படியே அவன் ஒரு விஷயத்தை சொல்லும்போது கண்ணுலாம் அப்படியே உருளும். எல்லாருமே வந்து அதை வந்து கைத்தட்டி ரசிக்கணும்னு நினைப்பான். நவீன அந்த அப்ரிசியேஷன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான். நீ தட்டாமல் போ, நான் சொல்ல வந்தேன் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்ட்டு போயிடுவான். ஸோ நிலன் அப்படி கிடையாது. அப்போ இன்றைக்கி நான் ஸ்கூலில் இந்த கேரட்டை கட் பண்ணும்போது அப்படியே கரெக்ட் சைஸில் கட் பண்ணணும்னு எல்லாருமே என்னை பார்த்தாங்க அப்படின்னா, இவன் நான் என்ன சொல்லுவேன்னா, கேரட்டா இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் அந்த ஆக்டிவிட்டியே இல்லைன்னு நேற்று பண்ணப்பா அப்படிமா. ஏன்னா அவன் சொல்கிறதுக்கு காரணம் அதை அவன் எல்லாம் ரசிக்கணும்னு. அவன்கிட்ட பொய் சொல்கிறியா, இது தேவையான்னு சொல்லக்கூடாது. நம்ம அவன் உலகத்துக்கு போயிடணும். சூப்பராக நாளைக்கு ஆப்பிளையும் அப்படி கட் பண்ணுன்னு சொன்னால் அந்த குழந்தை சந்தோஷப்படும். அவன் எப்போ வந்து பொய் சொல்கிறத தட்டணும்னா, தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு பொய் சொல்கிறான். இப்போ இன்றைக்கி வந்து நான் ஹோம் ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறான், இல்லை இன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லை எனக்கு லீவ் பண்ணணும்னு சொல்கிறான்னு சொன்னால், அப்போ ஆஸ் அ பேரண்ட் நான் அதை வேறு மாதிரி கொண்டு போகணும். ஸோ இங்கே வந்து ஆப்வியஸ்லி நான் இப்போ நிலநவிலனை யூடியூப்பில் பார்க்குறாங்க, வீடியோஸ் பார்க்கும்போது அவங்கள மாதிரி இருக்க முடியுமா, 1000 இருக்கலாம். பட் குழந்தைங்க வீட்டில் குழந்தையாக தான் இருப்பாங்க. வீடியோவில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டேஜில் நடிக்கலாம், எங்கே வேணாலும் நடிக்கலாம், அது பெர்ஃபார்மன்ஸ். பட் லைஃப்பில் வாழ்கிறதுங்கிறது அவன் வீட்டில் யதார்த்தமாக இருக்கிறது தான். அதில் எல்லா குழந்தைங்களும் கரெக்டுன்னு நினச்சி தான் தப்பு பண்ணும். ஸோ வந்து இப்போ வைஷு கிச்சனில் அவன் வந்து நிற்கும்போது அடுப்புக்கிட்ட அவன் வந்து நிற்கிறான்னா, வைஷு இங்கே வரக்கூடாது போங்கன்னு சொல்லணும். 4வது வாட்டி சொல்கிறத கேட்கலன்னா கொஞ்சம் மிரட்டணும். 5வது வாட்டி வைக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து தப்புனா ஒரு வாட்டி அடிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு தப்பாகிடுச்சின்னு சொல்லும்போது ஃபீல் பண்ண முடியாது. நான் ரீசெண்டாக இன்னைக்கு நான் காலையில் நிலனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணும்போது அவன்கிட்ட பைக்கில் போகும்போது நான் சொல்லிட்டு போனேன், நிலன் உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா, ஏன்னா நேற்று நடந்த விஷயம். ஒரு அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்கு 2 குழந்தைங்க வந்திருந்தாங்க. அப்போ ஒரு குழந்தைய முன்னாடி ஒன்றை மாதிரி தான் நிற்க வச்சுருந்தாங்க. 2வது குழந்தைய பின்னாடி ஏற்றும் போது அந்த பொண்ணு வந்து ஆக்சிலேட்டரை முறுக்கிருச்சு. அது ஆக்சுவலி ரொம்ப பேடாக நடந்த அந்த பொண்ணு வந்து இல்லை. அவனு சொல்லும்போது அந்த குழந்தை ரொம்ப சின்ன வயசு குழந்தை அனுச்சு, நீ இன்னமும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் நடக்கிறது. ஸோ என்றைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விளையாட்டு கூட நீ அது பண்ணக்கூடாது. கீழே வந்து அந்த குழந்தைக்கு அடிபட்டுருச்சு தெரியுமா, அடிப்பட்டா என்ன ஆகும், அப்போ ரத்தம் வரும்ப்பா, வலிக்கும்பா. ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு அவன் எப்போவுமே ஆக்சிலேட்டர் அந்த சைடில் பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ நான் கையை இன்னமும் இங்கே வச்சுக்கிறேன், ஸ்பீடோமீட்டரில் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ குழந்தைங்களுக்கு மெச்சூர்டான விஷயங்கள் இதெல்லாம் குழந்தைங்கிட்ட சொல்லணுமான்னு தான். நாளைக்கு இந்த குழந்தைங்க இன்னும் 10 வருஷத்தில் நாம் 40 வயசில் கற்றுக்கிட்டது அந்த குழந்தைங்க பேச ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு தெரிகிறது நாம் வந்து வளர்றோமானா தெரியாது. பட் நமக்கு தெரிய விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தால் நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ அதுதான் நான் பண்ணது. பேரண்டிங் டிப் ஒன்று தான். உங்கள் குழந்தைங்க கிட்ட இவங்கள்ட்ட பேசாத, அவங்க கூட பழகாதுன்னு சொல்கிறத தாண்டி எல்லாருக்கிட்டையும் பேசு, எல்லாருக்கிட்டையும் பழகு, எல்லாருக்கிட்டையும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோ. யார் எந்த கெட்ட விஷயம் பண்ணுறாங்களோ அதை நீ பண்ணாதுன்னு சொல்லி கொடுத்தாலே போதும். அவன் ஒரு நல்ல ஹியூமனாக ஆட்டோமேட்டிக்காக. நான் ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவள் தான் சொல்லிட்டு பையன் அவளுக்கு. ஸோ ஷி வாஸ் டெல்லிங் மீ, இவனால் வந்து உலகம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்படியே வந்து பெருசாக இவனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரலனாலே நான் சாதிச்சிட்டேன். ஆப்வியஸ்லி அதுவே மோர் தென் எனஃப் இல்லை. இவன் போய் நாளைக்கு அங்கே நின்று அங்கே எங்கள் அப்பா அம்மா யாருன்னு சொல்கிறத தாண்டி இவன் அழகான ஒரு வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழ்ந்தாலே ஆஸ் அ பேரண்ட் நமக்கு அதுவே போதும். ஆமாம் ஆமாம். அண்ட் ஹவ் டு யூ மேனேஜ் ஃபினான்ஸ் இன் அ ஃபேமிலி? 2 சம்பளம் இல்லை, அதான் சொன்னேன். நாங்கள் வந்து பெருசாக வேணும், நம்மளுக்கு எல்லாமே வந்து இந்த டைமில் சம்பாரிச்சுக்கிட்டாதாங்கிற ப்ரெஷரை நாங்கள் எடுத்துக்கவே இல்லை. நம்ம வாழ்க்கை அந்த 9 to 6 ஒர்க்கா, அந்த 9 to 6 ஒர்க்கில் நம்ம கொடுத்த வேலையை ஒழுங்காக முடிக்கணுமே தவிர மேலே போட்டு ப்ரெஷரை எடுத்துக்கிட்டு 10 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம இப்படி வாழணுங்கிற அந்த பிளானிங்லாம் கிடையாது. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு சின்னதாக ஒரு வருமானம் என்ன வேணுமோ அதை நோக்கி பயணிச்சு. அந்த இதில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்னா, நான் இப்போ ₹1,00,000 சம்பாரித்து ₹1000 மிச்சப்படுத்த பார்க்கல, ₹2000 சம்பாரித்து ₹1000 மிச்சப்படுத்த பார்க்குறேன். ஸோ நாங்கள் வேகமாகலாம் ஓடலை, மெதுவாக நடந்து தான் போகிறோம். பட் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நாளைக்கு தேவை, அந்த சேவிங்ஸ் நம்மளை காப்பாற்றுங்கிறது எங்கள் அம்மா எங்களுக்கு நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ ₹10 இருந்தாலும் ₹100 இருந்தாலும் ₹1000 இருந்தாலும் மிச்சப்படுத்துங்க. நீங்கள் ₹1,00,000 சம்பாரித்து 90,000 ஸ்பெண்ட் பண்ணி ₹10,000 மிச்சம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜியை ₹20,000 சம்பாரித்து ₹10,000 மிச்சப்படுத்துங்க. அது கஷ்டம் தான். இன்றைக்கி இருக்கிற பொருளாதாரத்தில் வந்து இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஈஸி. நீங்கள் சொல்லுவீங்கப்பா எங்கள் வீட்டு நிலைமை எங்களுக்கு தான் தெரியும்னு. உங்கள் வீட்டுக்கான அந்த வட்டத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும். அண்ட் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு என்னப்பா, இவங்களுக்கு லட்சமாக வந்துட்டு இருக்கோம், இவங்க 1000 அட்வைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. எங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தது ₹500 தான். என்னோடய ஃபஸ்ட்டு சம்பளம் $3500. 2006 நாங்கள் டிவிஎஸில் ஜாயின் பண்ணப்போ. ஸோ அந்த $3500 ₹1000 நாங்கள் வந்து மிச்சப்படுத்த ஆரம்பித்தோம். அதுதான் எங்கள் காலேஜ் ஃபீஸ்க்கு வரும்போது எங்கள் அம்மாவுக்கு அதை கொடுக்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு, சேவிங்ஸில் கொடுக்கும்போது. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடித்தோம். அடுத்த கட்டம் போகணுன்னாலும் நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அந்த விஷயங்களை இன்றைக்கும் பின்தொடர்ந்துகிட்டே வந்தால் லைஃப் நம்மளுக்கு நல்லபடியாக போகும். இப்போ எங்கள்கிட்ட சேவிங்ஸ்னு கேட்டால் எவ்வளோ இருக்கான்னு எனக்கு தெரியாது.
ஆனால் எங்கள் வீட்டோட லோன் வாங்கி வீடு வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த வீட்டோட லோனை நான் அடைச்சிட்டேன். ஏன்னா நான் மிச்சப்படுத்தின காசை நான் ஒரு அசட்டாக மாற்றிட்டேன். பேங்க் பேலன்ஸில் இருக்கிற 300 நம்ம யாருன்னு பேசாது. அந்த 300 இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டால் என்கிட்ட ஒரு சொந்த வீடு இருக்குது. ஸோ இங்கே நான் 3 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு நான் லேவிஷாக செலவு பண்ணிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் ஆடம்பரமாக வாழ்ந்து யாருக்கு என்ன யூஸ்? அதனால் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப்பை ஃபினான்ஷியலாக பேலன்ஸ் பண்ணுறது டஃப் தான். அது நான் இல்லைன்னா சொல்ல. ஜாயின்ட் ஃபேமிலின்னு ஈஸியாக சொல்லிடலாம். நாங்கள் மாலுக்கு 6 பேரும் போகிறோன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிக்கெட், பாப்கார்ன், போயிட்டு வர எக்ஸ்பென்ஸ்லேருந்து ஆப்வியஸ்லி எங்கேயோ போயிடுச்சு. நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ரெசார்ட்டுக்கு போனேன், அப்படி இப்படின்னு 15,000 20,000 வந்துடுது. ஸோ ஒரு நம்ம ஒரு லைஃப் சின்னதாக வாழும்போது அந்த ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் தான். பட் அந்த 20,000 நான் செலவு பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு நான் 3 மாதம் சேமிச்சு வைப்பேன். அப்போ அந்த 3 மாதம் சேமிப்பு எனக்கு 20,000 பெருசாகவே காட்டாது. இப்படி தான் நாங்கள் ஃபேமிலி ஃபினான்ஷியல் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலே வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பார்ட்னர்ஸ் வேணாண்டா, முக்கியமாக பங்காளி வீடு அவங்க இவங்கெல்லாம் யாரும் வேணாம், தம்பி அண்ணா தம்பிங்கன்னா தயவு செஞ்சு தனியாகவே ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் யூ ஹவ் ஸ்டார்டட் இட் அண்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு டிப் கொடுங்களேன். முழுக்க ஃபினான்ஸை நான் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். முழுக்க ஹேண்ட்லிங் அவன் என்கிட்ட ஒப்படைச்சிட்டான். ஸோ அதில் எந்த ஃப்ளா இருக்குது, எந்த மைனஸாக இருந்தாலும் ட்ரஸ்ட் அவன் பார்த்துப்பான். இதில் எந்த ஃப்ளா இருக்குது, எந்த மைனஸாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன். அது வந்து அருண் அரவிந்தா ட்வின்ஸாக இருக்கிறதுனால மட்டும் கிடையாது. நீங்கள் பார்ட்னராக போகிறீங்கன்னு சொன்னால் 2 தோள்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. நீங்கள் வந்து தனியாக ஒரு பில்டிங்கை தூக்கி பிடிக்கிறதுக்கும் இன்னொருத்தன் கூட வந்தானா எஃபோர்ட் கம்மியாகும். முழு நம்பிக்கையை வச்சு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். அவன் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னா ஏன்னு யோசிக்கணும். ஒன்று நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும், இல்லை நாம் ரொம்ப இன்னோசென்ட்டாக நடந்துருக்கணும், இல்லை நம்ம பண்ணுற விஷயங்களை கடைசி வரைக்கும் கற்றுக்காமல் தெரிஞ்சுக்காமல் முழுசாக அவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ எங்கேயோ நாம் விடுற லேக் தான் நாம் வந்து யாரோ ஒருத்தவங்களால் ஏமாற்றப்படுறதுக்கு முக்கியமான காரணம். அடுத்தவங்களை குறை சொல்லி ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற வார்த்தை பெருசு கிடையாது, ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற வார்த்தை தான் பெருசு. அதை படிக்கணும், கற்றுக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து சொல்லுவாங்க நான் என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், கடைசியில் எல்லாத்தையும் விட்டு போனால் அந்த இஎம்ஐயை நான் கட்டிகிட்ருக்கேன்னு. நீங்கள் பண்ணி வச்சது பாசத்தில். உங்கள் தங்கச்சி இதுதான் எனக்கு வேணும், இதுதான் டிமாண்ட் சொன்னால் நீங்கள் வந்து இது வேணும் வேண்டாம் பண்ணலாம் முடியாதுங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சு பண்ணியிருக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு அது ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் அந்த இஎம்ஐயை கட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு ஒரு நாளும் தங்கச்சியை குறை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணி சந்தோஷமாக தங்கச்சிக்கு பண்ணி வச்சேன், நீங்கள் இன்றைக்கி அந்த தங்கச்சி ஒரு பேர்டனாக பேசிகிட்டு இருக்கீங்க. இது எதுக்கு? அதனால இல்லை 2 பக்கமும் இருக்குது. அண்ணனோட ஏன்னா அந்த தங்கச்சியோட ஹஸ்பண்ட் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. பட் அந்த ஃபேமிலி அந்த மேரேஜ் கமிட்மெண்ட்டுங்கிறது தங்கச்சியும் வரல, அவன் ஹஸ்பண்டும் வரல. இந்த பையன் ஃபேமிலிலாம் விட்டுட்டு எங்கேயோ ஒரு ஊரில் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 வருஷமாக, இந்த கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் வந்து அந்த லோனுக்காக அவங்க அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ஓகே தான். நம்ம ஆசையில் சந்தோஷத்தில் நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு பேர்டன் ஆகிறத தாண்டி நம்ம லிமிட்குள்ளே அதுக்காக வந்துட்டு அவன் பண்ணுறான் நான் பண்ணக்கூடாதாங்கிறது ஃப்யூச்சரை யோசிங்க. ஃப்யூச்சரில் அந்த கஷ்டம் வந்து நம்ம தலைமையில் சுமக்கும் போது ஏன்டா பண்ணோன்னு நினைக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டால் அந்த சந்தோஷம் பண்ணதுக்கான ஒரு மீனிங்கே இல்லை. விரலுக்கேற்ற வீக்கம்னு சும்மா தான் ஒன்றும் சொல்லலை. இது வந்து எங்கள் வீட்டில் தான் சொன்னேன். எங்கள் அம்மா எங்ககிட்ட சொன்னது வெறும் 10 விஷயங்கள் தான். எங்கள் லைஃப்பை நான் இப்போ ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னா எல்லா டைமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தெல்லாம் வாழல. நாங்கள் ஒரு 3-4 வருஷம் சரியான வேலையில் இல்லாத காலகட்டமும் உண்டு. பட் இன்றைக்கி அந்த சொந்த வீடு எங்கள் வீட்டில் இருக்குன்னா எங்கள் அம்மா சொன்ன அந்த 10 விஷயங்களை வந்து ஏதோ ஒரு 5 விஷயங்களை கடைபிடிச்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான். ஸோ அதனால் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிற உலகம் நிறையா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். அதில் என்னென்ன தேவைங்கிறத பண்ண ஆரம்பிங்க. ஆடம்பரத்துக்காக நம்ம ஓடணும் அப்படின்னு சொன்னால் கஷ்டம். நாங்கள் ஓடுறது இட்லி தோசைக்காக மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு நாள் எங்களுக்கு பிரியாணி போதும். அதனால தான் ஓடிட்டுருக்கோம். ஓகே, இப்போ உங்கள் 4 பேரில் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ வைஷுக்கு இது ஸ்ட்ராங்குப்பா, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம்னா நான் வைஷு கிட்ட போனால் எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் தருவாங்க. அதே மாதிரி பிரியாக்காவாகட்டும், உங்கள் 2 பேருக்குள்ள அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைக்கிறீங்க? 4 பேரில் பிரியாக்கு கம்யூனிகேஷன் எப்படி சொல்லலாம். வைஷுவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம டயர்டாக வீட்டுக்கு போகும்போது நம்மளை அப்படியே பூ போல் ஹேண்டில் பண்ணி தூங்க வைக்கிற வரைக்கும் யாராக இருந்தாலும், குட்டிஸாக இருந்தாலும் சரி, அரவிந்த் பிரியாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே நம்ம போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி பிரியா ஒரு சொந்தக்காரவங்க வராங்கன்னா 10 பேர் என்ன 50 பேராக வாங்க, ஒவ்வொருத்தரையும் நான் வந்து அப்படியே உபசரிப்பு பேசுகிற விதங்கிறது. ஏன்னா லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் யாரையும் காயப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் வாழணும் இல்லையா? அதை வந்து பிரியா பார்த்துப்பாங்க. எங்களுக்கு என்னென்னா ஓகே பிரியாட்ட இதெல்லாம் கொடுத்தா பிரியா இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவோம், வயசுக்கு இப்படிலாம் வந்தால் ஸோ அதை அப்படி வந்து நாங்கள் தள்ளி நின்று அவங்கள அப்படி பண்ணிவிடுவோம். அம்மா 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடும்பத்தையே வந்து இப்போ போல் இது பண்ணிடுவாங்க. அவங்க கேட்டது யார் யாருக்கிட்ட என்னென்ன ஸ்கில், அது இப்போ நான் அழகாக சொல்லுமா? அதை இல்லை தமிழில் சொல்லு. பரவாயில்ல, அது ரொம்ப ஆமா சரி, நீ எங்க சொல்லு, நீ என்ன சொல்ற, நீ சொல்றா.
நான் மறுபடியும் முதல்ல இருந்து போக ஆரம்பிடா. பிரியாக்கு வைஷு இதை நான் கட் பண்ண மாட்டேன். பிரியாக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சூப்பராக பண்ணிடுவாங்க. அதுதான் நான் அழகாக சொன்னேன். வைஷு பற்றி இப்போ அவன் சொல்லுவான். பிரியா பேசும்போது வைஷு நடுப்புற பேசி ஸ்டாப்பே பண்ணாது. அதனால வந்து எல்லாம் நல்லபடியாக நடந்துடும். எடிட்டது இதை மட்டும் கட் பண்ணிடுங்க. ஓகே, வைஷு பற்றி சொல்லி பார்ப்போம். வைஷு பற்றி சொல்லணும்னு சொன்னால் வைஷுவோட அவங்க அந்த மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பெயினில் நம்ம இருந்தாலுமே அவங்க வந்து சொல்லுவாங்க, இது வலிக்கத்தான் செய்யும், இது உடனே இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும், நாளைக்கே நீங்கள் நல்லாயிடும், 3 நாள் வலிக்கும், அதனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னா நம்ம என்னன்னா கல் நெஞ்சக்கார் எப்படி பேசலாம்னு சொல்லுவோம். பட் நம்ம மைண்டுக்குள்ளே போயிட்டு ஓகே இந்த பெயின் 3 நாள் இருக்க போதும், நம்ம சரியாயிடுங்கிற நம்பிக்கைங்கிறத தாண்டி எந்திரிக்கும் போது திருப்பி சரியாயிடனா ஏமாற்றம் அதிகமாக வலிக்கும். அதனால் வந்து அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிற ஒரு பர்சன். அதே மாதிரி வந்து நிலன் நவிலன் வந்து அதிகமாக விளையாடணும்னு நினைக்கிறது வைஷு கூட. ஏன்னா குழந்தைங்க கிட்ட குழந்தையா போயிடும், அதெல்லாம் வந்து அது இன்பார்ன் நேச்சர் அது. அண்டு அம்மா பொறுத்த வரைக்கும் நான் அப்போ சொன்னது தான், எல்லாரையும் ஒரே மாதிரி தான், பொய் பேச மாட்டாங்க. அது அம்மாவோட பெரிய குவாலிட்டி வந்து பொய் பேச மாட்டாங்க. ஏன் பொய் பேசணும்? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப மூஞ்சில் ஃபேஸ் டு ஃபேஸ் எதாக இருந்தாலும் இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அது. அண்ட் இவனை பற்றி சொல்லணும்னு சொன்னால் பப்ளிக்காக இருந்தாலும் என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சானா நான் தப்பு பண்ணேன்னா என்கிட்ட சொல்லிவிடுவான். இப்போ ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ரெஸ்பெக்ட் வாங்கணும்னு சொல்லிவிட்டு, அதை நான் எப்படி சொன்னேன்னா, நீ மரியாதை கொடுக்குறியாடா அப்போ தானே உனக்கு மரியாதை கிடைக்கும்னு அவன் அங்கேயே சொன்னான். அந்த மரியாதையை முதல்ல நீ கொடு, நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும். ஸோ நான் யாரையோ இமேஜினரியாக திட்டிகிட்டு இருக்கேன், அந்த இமேஜினரி பர்சனையும் வாங்க போங்கன்னு பேசுன்னு ஒரு இன்டர்வியூவில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த்துங்கிறது ஒரு 1500 இருக்குது. பட் அதை நான் அடுத்த பார்க்குறேன். அண்ட் இதில் இன்னொருத்தவங்களை ஆட் பண்ணணும், எங்கள் அண்ணன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு உங்கள் அண்ணனுக்கும் சண்டையா, என்ன உங்கள் அண்ணனை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கன்னு. அண்ணன் அப்ராடில் இருக்காங்க, ஃபேமிலியோட அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அண்ணா அண்ணி குழந்தைங்க எல்லாம் அங்கே இருக்காங்க. லைஃப்பில் ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே. அப்பா வந்து எல்லாருக்கும் அவங்க அப்பா இன்ஸ்பிரேஷன், பட் எங்கள் அப்பா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ தஞ்சாவூரில் வந்து ரெட் கிராஸில் இருந்தாங்க செக்ரட்டரியாக. அப்பாவோட அதாவது சடன் டெத் தான். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் பெட்ரிடனாக இருந்து அவங்க இறந்துருந்தாங்கன்னா ஓகே, நல்லா இருந்தாங்க. திடீர்னு ஒரு கால் வந்துச்சு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். சரியாகி வந்துருவாங்கன்னு நினைக்கும் போது 2 நாளில் அப்பா இறந்துட்டாங்கன்னு. அன்னைக்கு நான் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கோம் நாங்கள் 2 பேரும். அண்ணா அப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ண ஃபஸ்ட் இயர். அப்படியே அந்த குடும்ப பாரம், அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அண்ணனுக்கு வந்துச்சு. ஆனால் அவன் வந்து எதையுமே பேர்டனாகவும் நான் தானே உனக்கு இதை பண்ணேன், நீ எனக்கு இதை பண்ணணுங்கிற மாதிரியே என்றைக்குமே வந்து ரிட்டன் என்னங்கிறத யோசிக்காமல், அப்பா இல்லை அம்மா உடஞ்சிடக்கூடாது, அப்பா இருக்கிற இடத்துல நாம் இருந்து நாம் தம்பிங்களை படிப்பை நிப்பாட்டிடக்கூடாது. ஏன்னா நான் அப்போ டிப்ளமோ படிச்சிருந்தேன், நினச்சிருந்தா நான் வேலைக்கு குவிட் பண்ணிட்டு போயிருக்க முடியும். இன்னும் 2 வருஷம் தம்பிங்களை நாம் படிக்க வைப்போம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பேக் போனால் அவன் இருந்தான். 2 பேரும் இருந்து நல்லபடியாக எங்களுக்கு லைஃப்பில் வந்து முடிஞ்சு இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு 3 வருஷம் எங்களுக்கு ப்ராப்பரான வேலை கிடையாது. அண்ணி வந்ததுக்கப்புறம் அண்ணி தான் எங்களுக்கு தீபாவளி ட்ரெஸ்ஸு பொங்கல் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க. அண்ணி அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்போன்னு 3 வருஷம் சொல்லி எங்களால் வாங்கி கொடுக்க முடியல. ஸோ எல்லாம் பார்த்துட்டா தான் ஜாயின்ட் ஃபேமிலி எப்படி உருவாச்சுன்னா, ஒவ்வொருத்தரை சிறுக ஒவ்வொருத்தராக தான் நம்ம குடும்பத்தில் வருவாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் நம்மளை பூ போல் நம்மளை பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து பெருசாக அது ஒரு பெரிய பூ மாலையாக மாறும். அந்த பூ மாலையை நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும். எங்கள் அண்ணனுக்கு வந்து நாங்கள் ஒரு 5 to 6 இயர்ஸ் அவன் சிங்கப்பூர் போயிட்டு இங்கே வரும்போது அடையாரில் டாலர்ஸ் அண்ட் பவுண்ட்ஸில் 18,000 ரூபாய்க்கு வந்து அவன் கேட்டதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அவன் வாங்கினா பில்லை நாங்கள் பே பண்ணோம், நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம்ல. அவன் வாங்கிட்டு வந்து பே பண்ண வந்தான், இல்லை நாங்கன்னு அவனுக்கு புரியல எதுக்கு இப்போ இவங்க கொடுக்குறாங்கன்னு. ஆனால் அவன் செஞ்சது அதை விட 10 மடங்கு ஜாஸ்தி. ஸோ எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா 18,000 ரூபாய்க்கு அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துருக்கோண்டா அந்த ஒரு இன்னைக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு வரும்போதும் இப்போ லாஸ்ட் மந்த் வரும்போது எங்கள் 2 பேருக்கும் இந்த வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். எங்ககிட்ட நிறையா இருக்கலாம் பட் தம்பிங்களுக்கு நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு அந்த பாசம் தான். எதுக்கு அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குங்கிறத தாண்டி என் பாசத்தை நான் கொடுக்குறேன், உன்னால என்ன பண்ண முடியுதோ நீ கொடு அப்படிங்கிற மாதிரி தான் நம்பிக்கை தான். ஓகே, 2 பேருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எப்படி கோப்ப பண்ணுவீங்க? மனசு கஷ்டமாக இருக்குன்னா பேசிடுவோம், பாட்டிலில் பண்ணி வச்சுக்க மாட்டோம். ஐயோ அதுதான் பிரச்சனையே. நீங்கள் சொல்லாமல் இருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இப்போ உங்களுக்கு மேபி இந்த இன்டர்வியூ இன்னொரு 1/2 hourல முடியணுங்கிற ப்ரெஷர் இருக்கலாம். அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம பிளான் பண்ணலாம். நீங்கள் சொல்லாமையே வச்சுருந்து இங்கேயும் ப்ரெஷர் ஆகி அங்கே போய் அந்த வேலையில் லேட்டாக அந்த ப்ரெஷர் ஆகி என் மனசு கஷ்டமாக இருக்குன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது எங்கள் வீட்டுக்கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணால் எல்லாம் அவனுக்கே 1000 பிரச்சனை இருக்கும். அவனெல்லாம் விட்டுரு, உன் கூட பிறந்தவங்க உன் வீட்டில் நீ உனக்கு ஃப்ரெண்டுன்னு அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சவங்க தான் உனக்கானவர்கள் ஃபஸ்ட்டு.
அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசணும். 5 பேர்ட்டையும் சொல்கிறேன், அவங்களால என்னத்தை நம்மளுக்கு சொல்லிட முடியும்? எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ பேசுகிறத கேட்குறாங்கல்ல, அதுவே எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை எல்லாத்தையும் விட்டு உள்ளே வச்சு இன்றைக்கி பாதி பேர் லைஃப்பில் சின்ன வயசுலேயே காணாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் எல்லாத்தையும் உள்ளே பாட்டில் பண்ணி எங்கே பொங்கி வலிதுன்னு தெரியாமல் ஒரு நாள் வெடிச்சிடுறாங்க. அந்த வெடிக்கும் போது அவங்கக்கிட்ட யாரும் நெருங்க கூட முடியல. ஏன்னா வந்து யாரை பார்த்தாலும் இரிட்டேட் ஆகுறாங்க, நம்பிக்கை வைக்க மாட்டுறாங்க, டிப்ரெஷன் போய் ஒரு மாதிரி அவங்க லைஃபே ட்ரையாக நெகட்டிவாக இருக்கும்போது யார் அவங்கள்ட்ட பழகுவாங்க? அவங்கவுங்க வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கும்போது நம்ம நெகட்டிவ் பர்சன்ட் எப்படி நம்ம இருப்போம்? அதனால் என்றைக்கு மனசு விட்டு காசிப் பேசாமல், அடுத்தவங்களை பற்றி புறம் பேசாமல், உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன இல்லைன்னு ஓப்பன் அப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதை பாசிட்டிவாக மாற்றிடுவாங்க. இன்னொன்று ஃபேமிலியுமே வந்து அந்த அட்மாஸ்ஃபியரை கொடுக்கணும். இப்போ வந்து பசங்க வந்து என்கிட்ட இருந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னா, அதாவது இது நான் புக்கில் படித்தேன்னா இல்லை வீடியோவில் பார்த்தேனான்னு தெரியல. இப்போ ஒருத்தவங்க ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு அவுட்டிங் போகிறாங்க, போய் அங்கே போய் ஏதாவது ஒன்று ஆயிடுது அப்படின்னா, இப்போ வீட்டில் சொல்லாமல் வந்திருந்தா, ஐயோ நான் இப்போ என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் அங்கெங்கே உனக்கு என்ன வேலை, அங்கே எதுக்கு அங்கே நீ சுற்றிட்டு இருக்க அப்படின்ற கேள்வி வரும். ஸோ வீட்டில் சொன்னால் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் போய் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ they'll be like, இதை நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, அப்போ நான் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தேடுவேன், யார்கிட்ட சொல்லலாம், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது குட்டி 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 விஷயம் தான். நான் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு சேஃப் அட்மாஸ்ஃபியர் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஆஸ் அ பேரண்ட் ஐ ஹவ் ஒன் அப்படின்ற மாதிரி. நான் ஷூர் அதே தான். சேம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு மீடியாவில் ஆசைப்பட்டு நாங்கள் காஸ்டிங்கில் இருக்கிறதுனால அப்ரோச் பண்ணாங்க. இங்கே 19 இயர்ஸில் சென்னைக்கு வந்துட்டாங்க. காலேஜ் முடிச்சுட்டு இங்கே சென்னை வந்துட்டாங்க. நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது எல்லாருமே உங்களுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட எங்கேயோ ஒன்று மாட்டுவீங்க. எங்கேயோ ஒரு நாள் வந்து ஒரு 6000 ரூபாய் வந்து காசு கொடு, இந்த ப்ராஜெக்டில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்ல போக அந்த பொண்ணு ஒரு 4-5 பேர்ட்ட கடன் வாங்கி அந்த 6000 ரூபாயை கொடுத்தாங்க. கொடுத்த ஆளும் ஃபோன் பிளாக்கு, ஸ்விட்ச் ஆஃபு, ஆள் அப்ஸ்காண்டு. அவங்களுக்கு காசு கொடுத்தவங்களுடைய ப்ரெஷர். ஸோ லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக காலேஜில் நல்லா படிச்சுட்டு 1 இயர் சென்னையில் வேலை தேடி மீடியாவில் சக்ஸஸ் ஆகிட்டு வீட்டுக்கு போய் நான் சொல்லணும்னு நினச்சி வந்த பொண்ணு தடவையாக கடன் வாங்கி மாட்டுறாங்க. அந்த கடன் கொடுத்த அந்த 5 பேரில் ஒருத்தவங்க ரொம்ப பேட் பர்சன். அந்த பேட் பர்சனோட கான்டாக்டுக்குள்ளே இவங்க இருக்கிறதுனால அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப 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 அந்த பிரச்சனைகள் மீறி போகும்போது எங்களுடைய லைனுக்கு இந்த பொண்ணு ஒரு வாட்டி நான் அந்த ஃபோட்டோ அமைச்சு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் போது நான் ஒரு ப்ராஜெக்ட்டு கேட்கும் போது வரேன்னு சொல்லிட்டு வரல. நான் அடுத்த நாள் வந்து ஏமா வரலை, அப்படி பண்ணக்கூடாது, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் நீங்கள் மீறினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்காதுங்கும் போது நாங்கள் பேசுகிறத பார்த்துட்டு ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு டமான்னு அழ ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், சரி ஃபைன், நீ சொல்லிட்ட, எல்லாம் ஓகே அப்படின்னோன்னே என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கிளம்பிட்டு இருக்காங்க. எங்கன்னா அந்த பர்சன் மிரட்டி ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அங்கே நான் போகிறேன்னா என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. நான் ஒன்று சொன்னேன், ஓகே இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 6000 ரூபாய் இருக்குது, இந்த 6000 தான் பிரச்சனைனா நான் மாற்றி விட்றேன். ஒரு நாள் நீ ஜெயிச்சேன்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்டில் எனக்கு அந்த காசை கொடு, இல்லையா ஃப்ரீயாக விட்டுரு. உன் லைஃபே காலியாகி நீ போகிறதுக்கு இந்த காசு இப்போ என்னோட பேங்க் பேலன்ஸில் அது உட்காந்துட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னா அது அந்த பொண்ணு திருப்பி நான் யாருன்னே தெரியாது, எனக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு. நான் யாருன்னே தெரியாதப்போ தான் எங்களுக்கு விஜய் டிவியில் யாரோ ஒருத்தர் கோஆர்டினேட்டர் ஜாப் கொடுத்தாங்க. இன்றைக்கும் அந்த பர்சன் வந்து இருக்காங்க. இன்றைக்கும் அவங்கள பார்க்கும்போது என்ன அறியாமல் நான் எந்திரிக்கிறேன் அவங்கள்ட்ட. ஏன்னா இன்றைக்கி அருணரின் தெரியுது ஒரு பாட்காஸ்ட் நம்ம பண்ணுறோம், பட் நான் இங்கே உட்காரதுக்கு காரணம் என்னை யாருனே தெரியாதப்ப அந்த அண்ணா கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு அது போயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த பொண்ணு அந்த படித்த படிப்பை வச்சு ஒரு திடீர்னு ஒரு ஐஏஎஸ் கிளியர் ஆகி எங்கேயோ இருக்குது, நான் ஒரு ஊரில் என் குழந்தையோட போகும்போது எனக்கு ஒரு பிரச்சனை, நான் போய் நிற்கும் போது அந்த பொண்ணு ஃபேஸே மறந்துருந்தாலும் அண்ணா உங்களுக்கு எனக்கு ஞாபகம் வரும்னா இது வேணும். எங்கேயோ நான் ஒரு ஹோட்டலில் போய் செலவு பண்ணுற ஒரு 6000 ரூபாய் காசு ஒரு பொண்ணோட லைஃப்பை மாற்றுதுன்னு சொன்னால் அந்த பொண்ணு மனசு விட்டு பேசினது தான் காரணம். நான் செஞ்சது இங்கே விஷயமே கிடையாது, அந்த பொண்ணு சொன்னது தான் காரணம். அந்த நம்பிக்கையை நான் விதைக்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் எனக்கு க்ரியேட் ஆச்சு. அது ஃபேமிலி இன்றைக்கி எல்லாத்தையும் கொடுத்தா. நான் அந்த பொண்ணை கேட்டது ஒன்று தான், இந்த 6000 ரூபாயை உன் குடும்பத்தில் இருக்கிற யாரும் ஒருத்தவங்க உனக்கு கொடுக்க மாட்டாங்களா, எந்த தைரியத்தில் போகிறேன்னு. இங்கே வரத்துக்கு இந்த பொண்ணு சில பொய்கள் சொன்னுச்சுல, நான் 20,000 ரூபா வேலைக்கு போயிட்டேன்னு ஒரு பொய் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். இங்கே பிரச்சனை ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு நான் சொன்ன 100 பொய் தான் இங்கே பிரச்சனை. அந்த 6000 ரூபா காசில் லைஃபையே தொலைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து யாருக்கிட்ட மூடி மறைச்சு என்ன வாழ்க்கை வாழ்கிறோம். ஸோ இதுதான், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது, இந்த மாதிரி 1000 இருக்குது. இது பார்த்துட்டு இருக்க யாரோ ஒருத்தவங்க இனிமையாச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணி நமக்கு ஒன்றுனா கூட நிற்கிறது அம்மா அப்பாவும் அண்ணன் தம்பியுங்கிறத மைண்டில் ஏற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் தான் வெளியிலேருந்து வர 3வது மனுஷங்க. 2வது விஷயம், இன்றைக்கி அந்த பொண்ணு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ப்ளூடிக் வச்சிருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்கிற ஒரு செலிபிரிட்டி. ஸோ அதனால் பயங்கர ஹாப்பி. பழச மறந்துலாம் லைஃப்பில் வந்து இன்றைக்கி இவங்களுக்கு நாங்கள் தான் காரணங்கிறதெல்லாம் தாண்டி அன்னைக்கு யாருக்கோ ஒரு பிரச்சனை, நல்ல வேலை நம்மளால் முடிஞ்சிச்சு, நாம் செஞ்சோம், நல்லா இருக்காங்களா, போதும், அவ்வளோதான். ஓகே. இப்போது
தனித்தனியாக ஓடிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன் லைஃப்பில், உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். டே ஒர்க்கில் அது பிரச்சனை, வீட்டில் அது பிரச்சனை, இது எல்லாமே ஒன்றாவே ட்ராவல் பண்ணுறீங்க, பிஸ்னஸும் சரி வீடும் சரி. இப்போ ஏதாவது ஒரு அடி வாங்கும்போது 2 பேத்துக்குமே அடி இருக்கும் சரியா? இப்போ நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா, இதை போய் நம்ம போய் இப்போ இவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அவனே கஷ்டத்தில் இருக்கான், நான் போய் இதை ஏன் சொல்லணும்? இல்லை, எங்களுக்கு இது நாங்கள் ஒன்றா ஆரம்பித்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணும் போதே தெரிஞ்சிச்சு. ஏன்னா எல்லாருமே சொன்ன ஒரு மேஜர் அட்வைஸ் என்னன்னா, 2 பேரும் வேறு வேறு ஃபீல்டில் இருந்தால் ஒருத்தன் சக்ஸஸ் ஆகலைனா கூட ஒருத்தனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் முடிவெடுத்ததுக்கு ஒரே காரணம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த். இங்கே பல பேர் இன்னொரு பார்ட்னரை தேடி தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு கடவுளே என் கூட ஒருத்தனை வந்து கொடுத்துருக்கும் போது, ட்வின்ஸாக பிறந்தது சாதனையே கிடையாது. லைஃப் லாங் ட்வின்ஸாக ஒன்றா இருந்தாங்கடான்னு சொல்கிறது தான் சாதனை. ஸோ ஒன்றா இருக்கோம், பிரச்சனைகளை ஒன்றா தான் ஃபேஸ் பண்ணுறோம். நான் அப்போ சொன்னது தான், எனக்கு பிரச்சனை வரும்போது சாஞ்சிக்கு ஒரு தோல் இருக்குது. ஸோ என் பிரச்சனையை பாதியாக்கிறதுக்கும் சந்தோஷத்தை ரெட்டிப்பாக்கிறதுக்கும் ஒருத்தன் இருக்கான். கோவிட் முடிஞ்சு என்ன பண்ண போகிறோம், கரியரில் சேனலில் திருப்பி ஒர்க்கு இருக்குமா இல்லைன்னு தெரியும் போதெல்லாம் பயம்லாம் இருந்துச்சு. இதே இவன் வேறு ஒரு படிப்பு படித்து இவன் ஒரு ஐடியில் இருந்திருந்தால் கோவிடை நாங்கள் சர்வே பண்ணியிருப்போம்ல. ஸோ அப்போல்லாம் வந்து லைட்டாக ஒரு சின்ன இது இருந்துச்சு. ஆனால் நாங்கள் திருப்பி அதுலேருந்து மீன் வந்ததுக்கு ஒரே காரணம், ஃபைன் ஒன்றா ஓடுவோம், இன்னொருத்தவன் நம்ம கூட தனியாக ஓடு வரும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடுறோம். ஸோ அவனை விட நம்ம ஓடுறோம் அதிகம் வேகமாக தான் இருக்கும். அண்டு வேலைக்கே போனாலுமே வந்து ஒரு சேலரி கொடுக்குறாங்களா, அவனுக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு வேலை, எங்களுக்கு 5,000 ரூபா 1000 ரூபா கொடுங்க, நாங்கள் 2 பேரும் அந்த ஒரு 10,000 ரூபாய்க்கு நாங்கள் இருப்போங்கிற பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவிட்டி எங்களுக்கு தடுமாற்றம் வரும்போதும் இந்த பிரச்சனைகள் வரும்போதும் வரும். அண்ட் ஷூட்டிங் போகிறோம், ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு போனால் காரில் போகும்போது ஃபீல் பண்ணிட்டு தான் போவோம், என்னடா இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. அது நான் சொன்னது பாட்டிலில் பார்க்க ஓப்பன் அப் ஆயிடும். ஸோ அதனால் வந்து நிறையா இருக்குமா, நம்ம போகிற டே டு டே லைஃப்பில் வந்து விஷயங்கள்லாம் இருக்குது. நான் இங்கே இப்போ உட்காந்து நம்ம எல்லாம் பேசுறதுனால நம்ம 3 பேர் லைஃப்மே வந்து ஒன்லி பாசிட்டிவிட்டி அப்படிலாம் இல்லை. ஸோ நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி நம்ம வளர்த்துக்கணும். அதை வளர்த்துக்கிட்டதுனால அந்த அடிலாம் வாங்கும்போது நாங்கள் எந்த பிரச்சனையுமே தள்ளி போட்டதே கிடையாது, பார்த்துக்கலாம், கேர்லெஸ்ஸாக விட்டுறதும் கிடையாது. பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் அதை பேசிடுவோம். எங்களை பற்றி யாரோ ஒருத்தவங்க தப்பாக யார்கிட்டயும் சொல்கிறாங்கன்னா கூட பேசிட்டு போடு, நான் அவன் எங்கே இருக்கிறான் நாம் எங்கே இருக்காது, என்ன பிரச்சனை என்னமோ சொன்னீங்களாம்ல என்னாச்சுன்னு சொல்லிட்டு பேசிடுவோம். ஒன்று அது உண்மையாக இருந்துச்சுன்னா நாங்கள் மாற்றிப்போம், அது பொய்யா இருந்துச்சுன்னா அவங்க மாறிடுவாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு காலேஜ் ஈவெண்ட் போயிட்டு வரோம், யூடியூப்பில் ரீல்ஸ் போகிறதுனாலலாம் கெஸ்ட்டாக வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பசங்களுக்கு நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ரீல்ஸ் போகிறதுனால தான் அந்த காலேஜுக்கு கெஸ்ட்டாக வந்தோம் சொன்னாங்க. அப்போ ஒரு பையன் சொன்ன அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு தான் சொன்னேன். அந்த பையனுக்கு தெரிஞ்சது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேடை ஏறியாச்சு. இறங்கும் போது நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போகிறதுனால எங்களை கெஸ்ட்டாக கூப்பிடல, அந்த காலேஜுக்கு நான் 8 வருஷமாக கெஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். அந்த பிரின்ஸிபல் ஏன் எங்களை கூப்பிட்டாங்கன்னு சொன்னால், இந்த பசங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் பேசினா எதுவுமே தெரியாத ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு விஷயமாச்சும் தெரியும் நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து அதுக்கு இறங்கும் போது தான் எந்த பையன் எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி மேடைக்கு எடுத்தாங்களோ கீழே வந்து ஆனால் உங்கள் நம்பர் கிடைக்குமாண்ணா, நான் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் இருக்குமான்னு. ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறத தாண்டி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மற்றவங்கள நோக்கடிக்காமல் பண்ணுங்கள், உங்களை எல்லாருக்கும் பிடிச்சவங்களா. அங்கே எல்லாருக்கும் நம்மளை தெரியணுங்கிறத தாண்டி நம்மளை தெரிஞ்சவங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கோமாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அது பாட்டு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஓகே, ஈகோ கிளாஷ்ல எதுவுமே வராது. ஈகோ நான் சொல்கிறத அவன் கேட்கலன்னா பயங்கரமாக எனக்கு இல்லை இல்லை நான் சொல்கிறத இவன் கேட்கலன்னா எனக்கு இப்போல்லாம் கொஞ்சம் நிறையவே வருது. ஏன்னா அட்டு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இப்போ சொன்னால, அப்போ அந்த கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் 10ல் 9 பண்ணுறான். அந்த 1 பண்ணாத போது எனக்கு கொம்பு முளைக்கும், இப்போ பண்ணண்டா நான் சொன்னால் கரெக்டாக. அப்போ என்ன சொன்னான்னா, எல்லாத்தையும் தான் நான் பண்ணுறேன்ல, இந்த 1 மட்டும் விடன்னு சொல்லிட்டு. சரி அது வரும், ஏன்னா வந்து நம்ம சில விஷயங்களில் ஊறி போயிருப்போம்ல. இப்போ பாருங்க கோவம் வருது எனக்கு. ஸோ வரும். ஆனால் நேற்று நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். நேற்று சாரி கேட்டல என்கிட்ட உன் பொண்டாட்டி கேட்க சொன்னிச்சு. அப்போயும் நான் அதான் சொன்னேன், நீ சாரி கேளுன்னு சொன்னால் நான் கேட்பேன். அவன் வயசு வந்து சாரி கேட்க மேலே அது பிரச்சனை. அதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தோம், இவன் ரூம்குள்ளேருந்து என்னை கூப்பிட்டான், 4 வாட்டி கூப்பிட்டுருக்கான். நான் கரெக்டாக அப்போ ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், அந்த சத்தத்தில் கேட்கல. இவன் என்ன பண்ணுவீங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எட்டி பார்த்தா பரவாயில்ல, குடுன்னு வந்துட்டு அந்த டிஷர்ட்டை வந்து இப்படி தூக்கி போட்டான். அடுத்த டிஷர்ட் மாற்றுன்னு தூக்கி போட்டேன். நான் தூக்கி போட்டது சீக்கிரம் ரெடி ஆகுன்னு, நான் தூக்கி போட்டது அவன் மூஞ்சில விழுந்துச்சு. இவனுக்கு என்ன கோவனா, மூஞ்சில தூக்கி போடுற அப்படி. எனக்கு என்னன்னா அது வரைக்கும் அந்த இன்சிடென்ட் எனக்கு தெரியாது. நான் மேலே போனேன், உள்ள வேகமா ஏன்னு வந்தானா அந்த டைம்ல வந்து நமக்கும் பவர் இருக்குன்னு அடி. என்னடா இந்த சிங்கம் யானை மாதிரி தான் நம்மளும் பவர்ஃபுல்னு நம்ம நினச்சி சில விஷயங்கள் பண்ணுவோம். ஈகோ எல்லாருக்கும் உண்டு. நாம் எல்லாம் 100% மாணவர்கள் மகான்கள் கிடையாது, நமக்குலாம் உண்டு தான். அடுத்த ஈவினிங் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது வைஷு கால் பண்ணி நீ அட்டு வந்து சமாதானப்படுத்தினியா எதாச்சும் பண்ணுன்னு கேட்கும்போது நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்துக்கிறோம் அப்படின்னோன்னா அதுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அப்படி அடிச்சுக்கிட்டீங்க இப்போ ஒன்றா இருக்கீங்கன்னு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது வந்து சில்லறத்தனமான ஈகோங்கிறது லைஃப்பை சுவாரஸ்யமாகும். பட் சீரியஸாக ஒரு விஷயம், நீ யார்
நீ என்ன என்னை விட வளர்ந்துட்டியா அப்படிங்கிற ஒரு அது ஓப்பனாகவே சொல்ல கேவலமான மைண்ட் செட் நம்ம வாழ்க்கையை வந்து அசிங்கப்படுத்தும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு இது ஈகோ இங்கே முக்கியமா இல்லை சந்தோஷம் முக்கியமானு பார்த்தா இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நேற்று நைட்டு எனக்கு ஒரு 11 o'clock இருக்கும், என் ஃப்ரெண்டு கால் அடிக்கலாம், மச்சான் நான் 1 hourல வீட்டுக்கு வரேன்டா அப்படின்னா. எங்கள் எல்லாருக்குமே ஷாக் தான். ஏன்னா அவன் வந்து கேட்க நேரில் இருக்கான், என்னடா இப்போ கிளம்பி பள்ளிக்கட்டை வரேன்னு சொல்கிறான்னு. சரி வா அப்படின்ட்டு. அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், 25 வருஷம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். 15 வருஷம் நமக்கு இப்போ வயசு 25 வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்டாக. இப்போ நம்ம வயசு என்ன தெரியுமா? இல்லை ஆனால் உண்மையாக சொல்லிட்டேன் 25. சரி 15 சொல்லிக்கலாம். சரி 2006 20 வருஷம் க்ளோஸ் 2026 20 வருஷம் சொல்லிட்டு. சரி 5 வருஷம் 20 வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் 20 வருஷம் சரி ஓகே 20 வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து பார்க்கும்போது அவனுக்கும் லைஃப்பில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள், கடன் இருக்குது. யாரோ பண்ண தப்புக்கு இவன் ஹெல்ப் பண்ண போய் இவன் அந்த கடனில் மாட்டிக்கிட்டான். இத்தனைக்கும் நேற்று காலையில் நாங்கள் ஒன்றா பார்த்துருக்குறோம், இல்லை ஈவினிங் ஆஃப்டர்நூன் அவங்க கூட லஞ்ச் ஒன்றா சாப்பிட்டு தான் நான் போனேன். இவ்வளோ இருந்து சொல்லாதவன் இப்போ எதுக்கு நான் நைட்டு நடராத்திரி வரான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு காரில் வந்து ஓட்டிகிட்டு வரான். ஃபஸ்ட் டைம் அவன் ஓட்டுறான். என்னன்னு பார்த்தா, மச்சான் செகண்ட்ஸில் கார் வாங்கியிருக்கேன்டா, பயங்கர ஹாப்பி, சும்மா அங்கே ரிவர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணேன், சரி அப்படியே உங்களை வந்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கஷ்டம் உடனே வந்துட்டு அவனும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். என்கிட்ட கார் இல்லை, அவன்கிட்ட என்ன அவன் என்ன கார் வாங்கிட்டாங்கிறத தாண்டி இன்னைக்கு என் ஃப்ரெண்டு இவ்வளோ பிரச்சனையிலையும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கார் புக் பண்ணோம், அதாவது கோவிடுக்கு முன்னாடி. அப்புறம் அந்த கோவிட் டைம் வந்தனால அது டிலே ஆச்சு, அந்த அட்வான்ஸை வாங்கிட்டு கேன்சல் பண்ணோம். பட் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போராடி இன்னைக்கு செகண்ட்ஸில் அவனுக்குன்னு ஒரு கார் வாங்கிக்குவோம். பயங்கர ஹாப்பி. கூப்பிட்டுக்கிட்டு நான் போனோம், இன்னொருத்தனை எழுப்பி விட்டு பள்ளிக்கரணையில் ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிச்சு ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நானும் சம்பாதிக்கிறேன், அவனும் சம்பாதிக்கிறான். நாங்களாம் ஒன்றா தான் கம்பெனியை ஆரம்பிக்கும் போது வேலை ஒன்றா தேடின காலகட்டம் தான். அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், அவன் எப்படி கார் வாங்கினதை தாண்டி அவன் சந்தோஷமாக இருக்கான், அவன் நிம்மதியாக இருக்கான், அவன் சந்தோஷத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்கிற பாசிட்டிவை எடுத்துக்கிட்டாலே நாம் ஹாப்பி ஆகிடலாம். கேகே நகர்லேருந்து பள்ளிக்கரணை வந்து அந்த காரை காட்டணுங்கிற மனசு இருக்கிற ஒருத்தன் என் ஃப்ரெண்டாக இருக்கான். அந்த டைம்லையும் அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்கு அவன் நினைக்கிறாங்கன்னு நினைக்கும் போது லைஃப்பில் நான் ரொம்ப பணக்காரன் தான். என்கிட்ட கார் இல்லை, அவன்கிட்ட எப்படி கார் வந்துச்சுன்னு ஒரு சீப்பான ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்திருந்தேன். எவ்வளோ காசு சந்தோஷத்தை நான் வந்து அனுபவிக்க முடியுமா? புரியுது. அவ்வளோதான். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்னு சொல்ல முடியாது, ஆரம்பத்துலேருந்தே வந்து மீடியா மேலே ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேட் இருந்துகிட்டே இருக்குது. உள்ளே போனாலே வந்து நிறைய இடத்துல ஏமாந்துருவாங்க, நிறையா பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது அப்படி அப்படின்னுட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தவங்களுக்கு இஃப் தேர் பர்சூயிங் விஸ்காம் பண்ணலாம் இல்லை மீடியா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நாம் இருந்தோம். ஏன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறவங்க தான் கொடுக்க முடியும், மேடைகள் வந்து சின்னது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சொல்கிற நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சு. பட் இன்றைக்கி ஆஃப்டர் கோவிட் எல்லார் கையிலையும் மொபைல் வந்துருச்சு, டிஜிட்டல் உலகம் பூம் ஆகிடுச்சு. நீங்கள் இன்றைக்கி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற பாட்காஸ்ட்டை எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறோம், அதை இவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி. ஸோ உங்கள் திறமைகளை இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மீடியா பயன்படுத்துனீங்கன்னா எந்த ஒரு நடுப்பில் இருக்கிற மீடியேட்டரும் தேவை கிடையாது. உங்கள் டேலண்ட் 100% யூனிக்காக இருக்கும் பட்சத்தில் உங்களை தேடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் இன்பாக்ஸ்க்கே வரும். நாங்கள் இந்த ஸோ இடத்துலேருந்து உங்களுக்கு பேசுகிறோம், நல்லா நீங்கள் பாடுறீங்க, இந்த ஷோக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கொடுக்க முடியுமா, நல்லா ஆடுறீங்க, ஒரு ஷோக்கு ஆடியன்ஸ் கொடுக்க முடியுமா. நீங்கள் 4 வீடியோ போட்டுட்டு நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன் யாரும் வரலன்னு சொன்னால் கதவை தட்டிட்டு திரும்பி போனால் இழப்பு உங்களுக்கு தான். கதவு திறக்கிற வரைக்கும் தட்டணும், பொறுமையாக இருக்கணும், அது வரைக்கும் உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கதவை திறக்கும் போது நீங்கள் பின்னாடி போட்ட அத்தனை உழைப்புக்குமான அங்கீகாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ மீடியா ஆஸ்பைரிங்காக இருக்கும் பட்சத்தில் எதில் உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, அதை நம்ம எப்படி ஷேப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாங்கங்கிற கமெண்ட்டில் அந்த யார் என்ன சொன்னாலும் உங்களை ஷேப் பண்ணிக்கக்கூடிய ஆரோக்கியமான கமெண்ட்டாக இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணுங்கள். ஏன் இப்படி சொன்னாங்கன்னு யோசிக்கிறத தாண்டி அதுக்குள்ளே ஏன் இந்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க, அதை எப்படி மாற்றிக்கலாம், எப்படி அதை சரி பண்ணிக்கலாம்னு யோசிச்சோன்னு சொன்னால். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? டெல் பண்ணிவிடுங்க. இல்லை 2 விஷயம் தான். அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏன் வரும் ஒன்று சொன்னால், நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு திறமை இருக்கோ அந்த அளவுக்கு ஆட்டிடியூட் இருந்தால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா யாரும் வந்து யார்ட்டையும் போய் நான் வாய்ப்பு கேட்க மாட்டேன், என்னை பார்த்து தானாக கூப்பிடட்டும். இல்லை நீ எல்லாம் யார் இன்னைக்கு ஒரு டேலண்ட் ஹண்ட்டுக்கு தான் போயிருந்தோம், அந்த ஈவெண்ட் பேரே டேலண்ட் ஹண்ட் தான். ஸ்டேஜில் நின்று நாங்கள் இத்தனை கேஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னாலும் யாருக்கும் எதுவும் கேள்வி கேட்கணும்னு சொன்னால்
திறமை இருக்கிறவங்க எங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்க நான் ஒரு 10 மினிட்ஸ் நான் எதுவும் கொஸ்டின் இருந்தா கேளுங்கன்னு சொல்லிட்டு யாருமே எந்திரிக்கல. டேலண்ட் அண்ட் ஷோ அவ்வளோ டேலண்ட்ஸோட இருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு அண்ணா நான் நல்லா பாடுவேன், அடுத்த சூப்பர் சிங்கர்ல நான் ஆடிஷன்ல எப்படி கலந்துக்கிறது, இல்லைன்னா என் ஃப்ரெண்டுக்கு இந்த திறமை இருக்கு அவனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் கேட்கல. ஏன்னா இல்ல எந்திரிச்சு கதவை திறந்து வாங்கடான்றீங்க, அதுக்கே வரல. எந்திரிச்சு ஆனா உங்க ஃபோன் நம்பர் கொடுக்க முடியுமா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் கேட்க முடியுமான்னு கேட்டா அவன் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றான். ஸோ அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம்னா கம்யூனிகேஷனுங்கிற ஒரு விஷயம் பயங்கர லேக்காக இருக்குது. நெகட்டிவிட்டி எங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நீங்கள் எதையுமே ட்ரை பண்ணாமல் அடுத்தவங்களையே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்தவங்க பண்ணுறது நம்மளை காண்டா தான் ஆக்கும். அந்த காண்டாக்கி அவங்கள திட்டுற நேரத்தில் நம்மளை மற்றவங்க பாராட்டுறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பித்தாலே நாம் அதை பண்ண மாட்டோம். அப்படி யோசிக்காமல் பண்ணுறவங்களோட வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்தும்னு சொன்னால் நம்மளை விட இம்மெச்சூர்ட் பீப்புள் வேறு யாரும் கிடையாது. ஸோ இவ்வளோ பண்ணி இவ்வளோ பேச தெரிஞ்ச நமக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னால் அவ்வளோதானா நம்ம மேலே நமக்கு அவ்வளோதான் கான்ஃபிடென்ட்டா? அது ஒரு மேட்ரே கிடையாது. அருண் சொன்ன மாதிரி டெலிட் பண்ணுங்கள், இல்லை இக்னோர் பண்ணுங்கள். டைம் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க எல்லா செலிப்ரிட்டியும் கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களே, உங்களுக்கு வேறு வேலை பொழப்பே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுறாங்கல்ல. அல்ல அதான் அது வந்து எப்படின்னா அது அவங்களுடைய வேலை. அது வந்து ஒன் ஆஃப் த அதில் இன்னைக்கு சமூகத்தை பார்த்து அவங்க கேள்வி வைக்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறாங்க. அது கீழே நான் ஒரு மெசேஜ் அவங்களுக்கு நான் மெசேஜ் போட்டிருந்தேன், வேற வேலை பொழப்பே இல்லைன்னா என்னுடைய வேலையும் என்னுடைய பொழைப்பும் செலிப்ரிட்டியை ஹேண்டில் பண்ணி செலிப்ரிட்டியை பூ போல் பார்த்து செலிப்ரிட்டியை மேடை ஏற்றி செலிப்ரிட்டியாக இருந்தால் மாலை போட வைப்போம், ஒரு காமன் மேனாக இருந்தால் உங்களுக்கான வாய்ப்பை வாங்கி கொடுத்து மாலைகள் தேடி வரத்துக்கு பார்ப்போம். ஸோ எங்களுடைய வேலை பொழப்புக்கு பேர் காஸ்டிங் டைரக்டர், ரியாலிட்டி ஷோ ஆர்கனைசர்னு சொன்னேன். உடனே அந்த பையன், ஆனால் நான் நல்லா சாங் எழுதுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? நாங்கள் ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் மேலே இவ்வளோ திட்டிருக்கீங்க, அது ஏன் திட்டிருக்காங்கன்னா அந்த மீடியாவில் அந்த பையன் நிறைய பேர் அப்ரோச் பண்ணி அந்த பையனை வந்து யாரும் கண்டுக்கல. ஸோ நாங்களும் மீடியா பர்சனாக பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு கமெண்ட் வருது. எல்லாருக்கிட்டையும் நம்ம இந்த மாதிரி பேசுறதுக்கு டைம் கிடைக்குமாலாம் தெரியாது. பட் பேசினா நம்மளுக்கு வர 1000 கமெண்ட்டில் யாரோ ஒரு 10 பேர் நம்ம மேலே இருக்கிற கானில் போடல, அவங்க விரக்தியில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையவே கம்மியாயிடுச்சு. அதாவது ஸ்டார்டிங்கில் ஐயோ இல்லை திட்டு வாங்கிரு நம்மளை தெரிஞ்சு ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம். நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் அவனை தப்பாக தான் பேசுவேன்னு சொன்னால் அவங்கள மாற்றவே முடியாது. ஸோ அதனால வந்து இது இப்போ எனக்கு வந்துட்டு பயம், ஐயோ நம்மளுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படாமலாம் பேசுகிறேன். எனக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் ஒத்துக்கணும், ஏன்னா இங்கே நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று அரவிந்த் சொன்ன மாதிரி விரக்தியில் இருப்பாங்க, இன்னொன்று சைக்கோவாக இருப்பாங்க. அவன் வந்து என்னன்னா இந்த ஃபேக் ஐடியில் இருந்துக்கிட்டு உலகத்துக்கு என் முகத்தை காட்டாமல் பூ போட்ட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு கொச்சையாக பேசுகிறவன், அடுத்தவனை பற்றி என்ன அவன் நல்லது பண்ணுறானா கெட்டது பண்ணுறானான்னு தெரியாமே அவனை வந்து பேசுனாங்கன்னு சொன்னால் அவனெல்லாம் ஒரு மனுஷன் ஜந்துவா, அவரெல்லாம் ஒரு மனுஷன் ஜந்துவாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது 2018 அப்புறம் கம்மியாயிடுச்சு. முன்னாடி ஒரு ஏஜ் லிமிட் இருந்துச்சு. இப்போ 13 வயசில் இருக்கிற கூக்கு, அவங்கள கூக்குன்னு தான் சொல்லணும், குட்டி குஞ்சன்ஸ், அவங்கெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெச்சூரிட்டி இல்லாமல் நிறைய பேர் பண்ணும்போது நமக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னா அவங்கள இக்னோர் பண்ணுறது தான் அழகு. சொந்த ஃபோட்டோவை வச்சு சொந்த பேர் வச்சு யாராச்சும் உங்கள்கிட்ட ஒன்று பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க கான்ஃபிடென்ட்டாக அந்த நெகட்டிவ் கமெண்ட் பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, அவங்களுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கலாம். எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் கொடுக்குறவங்கள இக்னோர் பண்ணிட்டுங்க. புரியுது. அண்ட் இது வந்து ஒரு ஃபைனல், இதை பாட்காஸ்ட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த சைக்காலஜிஸ்ட் அண்ட் அந்த மென்டல் ஹெல்த் சைட்லேருந்து நான் சொல்கிறேன், சரியா? அதுவும் நீங்கள் மீடியாவில் இருக்கனால மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் ஆர் ஷோஸ் நிறைய இடத்துல பார்க்கும்போது சைக்காலஜிஸ்ட் வந்து அப்படியே ஓரளவுக்கு கொண்டு வருவாங்க, அப்புறம் தேல் ஃபால் இன் லவ், கடைசியில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்து எல்லாம் ஓப்பன் அப் ஆகி கொஞ்சம் வந்து எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க அதை பற்றி. படத்துல எல்லாம் பார்த்துட்டு என்னோட வீட்டிலே கூட எங்கள் மம்மியெல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நீ வேற இப்படி தானே பண்ணிட்டு இருக்கமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓ, சைக்காலஜிஸ்ட்டை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் சீன்ஸ் இருக்கு. அதாவது தெரப்பி ஆரம்பிப்பாங்க, அந்த தெரப்பிக்கு வர இவங்க கூட வந்து தே ஃபால் இன் லவ். கரெக்ட். அப்படியே அந்த படம் என்ன, நீங்க ஒரு 10 படம் எடுத்தீங்கன்னா அதுல 9 படம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். புரியுது. ஒரு ஹீரோயினுக்கு சைக்காலஜிஸ்ட் ஹீரோவா கூட இருக்கலாம், பெரிய ஹீரோயினா கூட இருக்கலாம். சோ நீங்க ஏதாவது ஒரு வகையில எங்கயாவது ஒரு லிங்க்ல இருந்து ஏதாவது ஒரு சின்ன ஷோ பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தான கொஞ்சம் தவிர. நீங்களும் ஹியூமன் பீயிங் தானே. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எண்ட் ஆஃப் தி டே ஏதோ ஒரு லிங்க் உங்க ஹஸ்பண்ட் உங்களை பொண்ணு பார்க்க வரும்போது
பொண்ணு என்ன குவாலிட்டி சைக்காட்ரிஸ்ட் எனக்கு சைக்காட்ரிஸ்ட் இல்ல அதுக்காகவே நான் வேணாம்லாம் நிறைய பேர் சொன்னவங்களே வந்து ஐயோ இந்த பொண்ணு அப்ப நம்ம மனசுல இருக்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க நம்மளுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லிட்டு மேபி அந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கிறவங்க நெகட்டிவாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கடைசி வந்த படங்களில் இந்த மாதிரி நாங்கள் உங்களை பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். சச்சியெல்லாம் பேச இனிமேல் வேணால் இப்படி பண்ணலாம், சைக்காட்டிஸ்டாக வந்து அந்த சைக்காட்டிஸ்டை லவ் பண்ணி அந்த 2 பேரும் பிரிஞ்சு போய் பிரச்சனையாகி ஒரு பெரிய அந்த மாதிரியான படம் எடுக்கிறோம். சரி, என்னன்னா இங்கே கதை இமேஜினரி வேர்ல்டு தான், ஒரு டேரக்டரோட கண்ணோட்டம் அதெல்லாம் இருக்குது. நான் சில விஷயங்கள் பார்த்துருக்கேன். எனக்கு இருக்கப்பட்ட மூவி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல படம். ஸோ அதில் அந்த வார்த்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அண்ட் மேபி அவங்களோட கேரக்டர் ப்ரொஜெக்ஷன் பாதி பேருக்கு வந்து இப்படி இருந்தால் இவங்க இப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்களாம் இருந்தால் நாட் பர்ஃபெக்ட், அவங்களோட லைஃப்லயும் வந்து இப்படி இருக்குன்னு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். எனக்கு வந்து நான் பிரியாவை ஆக்சுவலி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டது என்னன்னா, பிரியா வந்து இதை ப்ரொஃபஷனலாக அவங்க படிக்கல, பட் அவங்க வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து பிரியாவை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு வந்து நான் பார்த்து பழக ஆரம்பிச்சும் போது எனக்கு பிரியாவை பிடிச்சது ரொம்ப காரணம் அவங்க நம்மக்கிட்ட பேசுகிற விதம். நான் என்னோடய பிரச்சனையை சொல்லும் போது அது அவங்க அணுகிறது, அவங்க கொடுக்குற டிப் தான் எனக்கு அவங்கள ரொம்ப மெச்சூர்ட் பர்சனாக இவங்க நம்ம லைஃப்பில் கூட இருந்தால் எப்படி இருக்கும்னு. இன்டர்வியூ இந்த பாட்காஸ்ட்டுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டது முக்கியமான காரணம், எங்களை விட பல விஷயங்களை படித்து தெரிஞ்சு புரிஞ்சு பேசக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் நாங்கள் நிறையா கற்றுக்குவோம். நாங்கள் நிறைய விஷயங்கள் ஏன்னா சரி ஜாலியாக பண்ணுறதுக்கும் ஆக்கப்பூர்வமாக பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் இந்த பாட்காஸ்ட் வந்தது முழுக்க இப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியிலேருந்து நம்மக்கிட்ட இதை கேட்குறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு நீங்கள் கொடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி தான் நாங்கள் வந்திருக்கோம். நான் இது அப்படியே ஆப்போசிட், நான் அப்படியே நினச்சிக்கிட்டேன் நான். ஸோ நீங்கள் முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, நேற்று கூட சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னுட்டா. ஸோ கண்ணு படக்கூடாது அப்படின்றதுக்காக திஸ் இஸ் ஜேட் பிளான்ட். சரியா, அது வந்து லக் கொடுக்கும் அப்படி சொல்லுவாங்க. உண்மையா இல்லையான்னு தெரியல, பட் பீப்புள் பிலீவ் இன் இட். சரியா, நான் ஃபர்ஸ்ட் வந்து குட்டீஸ்க்கு வந்து ஃபிஷ் தான் பிளான் பண்ணேன். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க சேட்டக்கார பசங்க எதுவுமே அது வேண்டாம் அப்படின்னீங்க. ஸோ இட் இஸ் ஃபார் யூ, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து திஸ் பாட்காஸ்ட் வில் பி க்ளோஸ் டு மை ஹார்ட். தேங்க்யூ. எங்களுக்கும் இது பயங்கர மெமரிஸ் வந்து செரிஷ் பண்ண ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் எந்த அளவுக்கு டிப்ஸ் கொடுக்குன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ நாங்கள் ஒரு முறை பார்க்கும்போதும் எங்கள் லைஃப் கடந்து வந்த பாதையை ஷேர் பண்ணிக்கிட்டதை நாங்கள் இதை பார்த்து பூரிப்படைவோம். ஸோ இந்த மாதிரி பல பேரை கூப்பிட்டு வச்சு பல விஷயங்களை நீங்கள் பேசணும். அவ்வளோ அழகான ஒரு கான்வர்சேஷன், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது. ஸோ கீப் கோயிங். செகண்ட் பாட்காஸ்ட். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து அப்பா வின் லெவன் விஷயம் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே டபுளாக கிடைக்கட்டும். இன்னும் பெரிய செலிபிரிட்டிஸ் நார்த் இந்தியாவில், பேன் இந்தியாவில், இன்டர்நேஷ்னல்லேருந்து வந்து இந்த மாதிரி உட்காந்து உங்க கூட பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க, நாம் பேசுகிற விஷயங்கள் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், இல்லை புரியாதவங்களுக்கு புரிஞ்சால் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு அது கூட இன்னும் ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். யாரும் ஒருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நான் சாரிலாம் கேட்க மாட்டோம். ஏன்னா நாம் தப்புன்னு தெரியாமல் பண்ணுற தப்புக்கு இங்கே படும்போது என்ன இப்படி சொல்லிட்டான் அவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்களை மாற்றிக்கோங்க. நாங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் எங்கள்கிட்ட சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்களோட தப்புகளை நாங்கள் திருத்தியிருக்கோம். அது உங்களுக்கு தப்புன்னு பட்டால் திருத்திக்கோங்க. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் லிசன் பண்ணுங்கள், தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுரு. அண்ட் சாரி சொல்கிறதுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும் கௌரவம் பார்க்காதீங்க. உங்கள் குழந்தைங்களும் அவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான் அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னீங்கன்னா மூஞ்சிலே குத்துவோம். ஓகே, தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.